கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் 2வது வாரத்தில் ஐக்கிய ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அதிகமான அன்போடு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிற வேளையில் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கொடுத்த தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை 353வது பக்கம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவ சத்தம் கேட்க வந்திருக்கிற, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க வந்திருக்கிற, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் தேவனுடைய ஆவியானவர் சொல்கிற ஒரு ஆழமான காரியம், இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அது எப்படிப்பட்ட காரியமா? சகலமும் புதிதாக்குகிற காரியம். 1, 2 அல்ல, அல்லது கொத்து கொத்தாய் சில காரியங்கள் அல்ல. உங்கள் வாழ்க்கையில சகலத்தையும் அவர் புதிதாக்க போகிற ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் வந்திருக்கிறார். அதனால தான் இந்த வசனங்கள் எப்படி இருக்கும்? சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளே எழுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கு. 5வது வசனத்தில் முதல் வார்த்தையை பாருங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். கைத்தட்டி ஒரு நன்றி சொல்லுவோமா? நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவர். இந்த வார்த்தையை மத்தேயு 25:31 வாசித்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். அது வாசிக்கும் பொழுதே இதயத்துக்குள்ள ஒரு கிளர்ச்சி உண்டாகும். தயவுசெய்து எனக்காக நீங்கள் அந்த பகுதியை எடுத்து ஒரே ஒரு விசை பார்க்கும்படி, உங்கள் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், இந்த உலகத்தின் சர்வ பூமிக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார், எப்படிப்பட்டவர் என்று வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதே நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 25:31, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா எங்க வீற்றிருப்பாரா? சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருப்பாராம். சகல ஜனங்கள், அடுத்த வார்த்தையை பாருங்களேன், சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். எல்லா கோத்திரத்தாரும், பூமியின் எல்லா குடிகளும், அவர்கள் எந்த நாட்டில் வசிக்கிறவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், எந்த பதவி வகிக்கிறவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட துரைத்தனம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அந்த இடத்துல சிங்காசனத்தில் ஒரே ஒருத்தர் தான் அமர்ந்திருப்பார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தான் இன்றைக்கு சொல்றாரு, இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். அப்போ உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய ஒரு காரியத்தை தொடங்க போகிறார். வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 43:19 வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 849வது பக்கம். உங்களை எல்லாருக்குமே வார்த்தைகள் தெரியும், ஆனாலும் அவைகளே மீண்டும் ஒரு விசை நினைவுபடுத்துவது என்னுடைய வேலை. 849வது பக்கம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அப்போ புதிய காரியம் எப்போ? நாளைக்கு அல்ல, நாளை மறுநாள் அல்ல, அடுத்த வருஷம் அல்ல. இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கையில தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறாரு, தொடங்க போகிறாரு. அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதற்காகத்தான் கர்த்தராகிய தேவன் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கும் என்று ஏசாயா 41ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை, தயவுசெய்து வசனங்களை நீங்க பார்க்கணும். வசனம்தான் உங்களுக்கு அற்புதத்தை நடத்தும். வசனம்தான் உங்களை ஆறுதல் படுத்தும். வசனம்தான் உங்களை பலப்படுத்தும். வசனம் ஏசாயா 41:15, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும்
கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன். எதற்கு உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறாராம்? போர் அடிக்கிறதற்காக, யுத்தத்தை நடத்துவதற்காக, கர்த்தருடைய யுத்தத்தை வாசல் வரையும் நடத்துவதற்காக, வில்லை ஈட்டியை ஆயி பட்டணத்துக்கு நேராய் தூக்கி பிடிப்பதற்காக, கர்த்தருடைய யுத்த வீரனாய் நீ இருப்பதற்காக உன்னை எப்படி அவர் மாற்ற விரும்புகிறாரா? புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள ஒரு எந்திரமாக உன்னை மாற்ற அவர் விரும்புகிறார். என்ன புதிய காரியம்? உன்னை ஒரு எந்திரமாக, ஒரு மிஷின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் மனிதர்கள் வேலை செய்தார்கள். இப்போ மனிதர்களுக்கு பதிலாக மிஷின் தான் வேலை செய்யுது. பாருங்க, வீட்டில் கிரைண்டர் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, வாஷிங் மிஷின் வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, இயந்திரங்கள் வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ரோபோ மனிதன் வந்தாச்சு. மனிதர் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அவைகள் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த இயந்திரங்கள் வரும் பொழுது அது மனிதர்களைப் போல களைத்து போவது கிடையாது. அதுக்கு டைமே கிடையாது. அதுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்குதோ, எவ்வளவு அதற்கு எனர்ஜி கொடுக்குறாங்களோ அந்த வேகத்தில் அது செயல்பட்டு கொண்டே இருக்கு. ஆனால் மனிதர்கள் களைத்து போயிடுவோம், அல்லது என்ன செஞ்சிடும், ஓய்வு எடுக்க நினைப்போம். ஆனால் மிஷினுக்கு ஓய்வு கிடையாது. இப்போ மில்லில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 24 hours மில்லு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு வருஷம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கு, ரெஸ்டே கிடையாது. ஏன்னா அதுக்கு உயிர் கிடையாது. அதுக்கு வேண்டிய பவரை கொடுத்தா அது வேலை செய்து கொண்டே இருக்கும். இப்போ கர்த்தர் உங்களை எப்படி மாற்ற விரும்புகிறார்? ஒரு எந்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அந்த எந்திரம் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். வேதம் சொல்லுது. பிரசங்கியில நீதிமொழிகள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் கூர்மையாக இருந்தால் நீங்கள் அதிக பலனை பயன்படுத்த தேவையில்லை. ஆனால் அந்த ஆயுதம் கூர்மை இல்லாமல் இருந்தால் நீங்கள் அதிக பலனை பயன்படுத்த வேண்டும். அப்போ அந்த கூர்மையாக இருந்தால் அது வேலையை இலகுவாக மாற்றுகிறது. இங்கு வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படி மாற்ற விரும்புகிறாரா? புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற புதிய காரியம் என்னன்னா, நீங்கள் கூர்மையான நபர்களா, எந்திரமான நபர்களா, கர்த்தருக்காக மிகப்பெரிய அரிய காரியங்களை செய்யக்கூடிய நபர்களாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். அதற்கென்று தான் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் பாருங்களே, அந்த எந்திரமாய் மட்டும் நம்ம மாறக்கூடாது. நம்ம வாழ்க்கையில புதிய காரியங்கள் நிறையாக மாற வேண்டும். அதை குறித்து வேதம் சொல்லுகிற சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 221வது பக்கம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை எடுத்து நம்ம வாசித்து பார்க்கலாம். வசனம் நம்ம ஊன்ற கட்டும், அது நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தும். 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனம் நான் வாசிக்கிறேன். 221வது பக்கம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் கவனிங்க, நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இன்னைக்கு வார்த்தை என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? நான் சகலத்தையும் புதிதாக்க போறேன். அதுதான் உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய போற காரியம். அந்த புதிதாக்குதல் உங்களை எந்திரம் எப்படி செயல்படுகிறதோ, எப்படி ஓய்வில்லாமல் அது தன்னுடைய வேலையை முடிக்கிறதோ, அப்படியாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்க மனம் புதிதாக மாறணும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். இங்க வார்த்தை சொல்கிறது பாருங்க, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மனதை புதிதாக மாறணும், நம்முடைய உணர்வுகள் புதிதாக மாறணும், நம்முடைய எண்ணங்கள் புதிதாக மாறணும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் புதிதாக மாறணும். நம்ம கர்த்தருக்காய் செய்யக்கூடிய காரியங்கள், புதிய காரியங்களை செய்ய நம்ம கர்த்தருக்குள்ள தீர்மானிக்கணும். அதனால தான் பவுலடிகள் ரோமாபுரி பட்டணத்துக்கு எழுதுறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அப்ப நம்ம மனது புதிய மனதாய் மாறணும்.
பாருங்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை, 351வது பக்கம், பழைய ஏற்பாடு. 1 சாமுவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. சவுலை கர்த்தர் சாமுவேலை கொண்டு சந்திக்கிறாரு. அப்ப சொல்லப்படுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, 6வது வார்த்தை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அப்ப தேவனுடைய ஆவி ஒரு மனுஷர்கள் மேல, மனுஷி மேல, சபையின் மேல, குடும்பத்தின் மேல, தொழிலின் மேல, எல்லைகளில தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கினா அங்க வார்த்தை சொல்கிறது, அவர்கள் வேறே மனுஷர்களாய் மாறுவார்கள், அவர்கள் வேறே சபையார்களாய் மாறுவார்கள், அந்த தொழில் வேறே வித்தியாசமான தொழிலாய் மாறும். யாரு வரணும்னு வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல வந்து இறங்குவாரு, அப்பொழுது நீ வேறு மனிதனாய் மாறுவ. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த சவுலு இப்ப வேறு சவுலாய் மாறுவான். இதுக்கு முன்னாடி இருந்த மனம் இப்ப வேறே மனதாய் மாறும். இதுக்கு முன்னாடி இருந்த சிந்தை இப்ப வேறே சிந்தையாய் மாறும். இதற்கு முன்னாடி இருந்த யோசனைகள் இப்ப வேறே யோசனையாய் மாறும். அப்ப அருமையானவர்களே, ஆவியானவர் எங்க வருகிறாரோ அங்கே மாற்றங்கள் வரும். அதே அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரத்துல 9வது வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின பொழுது தேவன், கைத்தட்டி இந்த வார்த்தையை வாசிக்க, அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. சாமுவேல் என்ன சொன்னார், உனக்கு வேறே இருதயத்தை கொடுப்பாருனாரு. அன்றைக்கே அவனுக்கு வேறே இருதயம் வந்துருச்சான். இன்றைக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், உங்க பழைய இருதயம் வேண்டாம், உங்க பழைய சிந்தனை வேண்டாம், உங்க பழைய நினைவுகள் வேண்டாம், உங்க பழைய உணர்வுகள் வேண்டாம், உங்க பழைய எதிர்பார்ப்புகள் வேண்டாம், உங்க பழைய அடிமைத்தன ஆவி உங்களுக்கு வேண்டாம், பழைய சலித்து போன கசந்த இருதயம் உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புது மறுரூபமாக்கப்பட்ட இதயத்தை கொடுக்க அவர் விரும்புகிறாரு. அந்த இதயம் எந்திரங்களை போல செயல்படும். அந்த இதயம் கூர்மையான காரியங்களை கர்த்தருக்கென்று செய்யும்படி அவர் விரும்புகிறாரு. பாருங்க, சாமுவேல் சொன்ன அன்றைக்கே சவுலுக்கு கர்த்தர் வேறு இருதயம் கொடுத்தாராம். இன்னைக்கும் கர்த்தர் இங்கே உட்கார்ந்து இருக்கிற அன்பு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேறே இருதயத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அப்ப பழைய இருதயம் எப்படி இருக்கிறது வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது 9வது 10வது வார்த்தை, 276. இன்னைக்கு இந்த இதயம் தான் அநேகருக்குள்ள இருக்கிறது. ஆனா இந்த இதயம் மாறணும், புது இருதயம் நமக்குள்ள வரணும். 276வது பக்கம், இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளாகி இவைகளை எல்லாம் விடுங்கள். இன்னைக்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் நமக்கு சொல்றாரு. தயவுசெய்து உங்க பேனாவில் அந்த இடத்துல டச் மட்டும் பண்ணுங்க. என்ன முதல்ல சொல்றாரு, கொலேசர் பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் மூப்பர்களுக்கும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, இப்பொழுதோ கோபம். இன்னைக்கு 9 கனிகள் இருக்குது, 9க்கு மேல்பட்ட பாவங்கள் இருக்கு. கலாத்தியால எழுதுறார், என்னது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இச்சை, துர்க்கணம், அப்படிலாம் நிறைய எழுதுறாரு. அதுல பார்த்தீங்கன்னா கோபம் வருது, கசப்பு வருது, விரோதம் வருது, வைராக்கியம் வருது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இந்த கோபம் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்முடைய வாழ்க்கையில அழிவை தான் கொண்டு வரும். அருமையானவர்களே, இன்னைக்கு புதிதாக்கப்பட்ட மனம் உள்ளவர்கள் கோபம் கொண்டவர்களா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் கோபம், உங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பே தனிய கடவுது என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நீங்க காலையில 6 மணிக்கு கோபப்பட்டுட்டீங்கன்னா உங்க கோபத்தினுடைய நீட்டிப்பு எவ்வளவு நேரம்னா, சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபம் தனிந்தரணும். ஒருவேளை 10 மணிக்கு நீங்க கோபப்பட்டீங்கன்னா 6 மணி, கடைசி டைம் 6 மணி தான். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபமும் முடிஞ்சிடணும். எக்காரணத்தை கொண்டு கோபத்தோடு, எரிச்சலோடு, முறுமுறுப்போடு, கசப்போடு, விரதத்தோடு நம்ம படுக்கைக்குள்ள போகவே கூடாது. போனால் அன்று இரவு வேதம் சொல்லுது, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
பாவம் என்ன செய்யும்? கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், அது விரோதத்தை பிறப்பிக்கும், அது கசப்பை பிறப்பிக்கும். வேதம் சொல்லுது பாருங்க, ஆதாமும் ஏவாளுக்கும் காயின் ஆபேல் என்று 2 பிள்ளைகள், முதல் ஜெனரேஷன். இதுதான் முதல் வம்சம். உலகத்திலே முதல்ல அவங்க தான் மனிதர்களாய் பிறந்தார்கள். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கினார். ஆதாம் உருவாக்கப்பட்டவன், ஏவாள் உருவாக்கப்பட்டவள். அவர்கள் பிறந்தவர்கள் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு பிறந்த ஆபேலும் காயினும் பிறந்தவர்கள், இந்த பூமியில பிறந்தவர்கள். தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள்னு. அதே மாதிரி அந்த முதல் மனிதர்களுக்குள்ளே கசப்பு, வெறுப்பு, விரோதம், காய்மகாரம். பாருங்க, காயின் ஆபேலை கொன்றான் என்று வேதம் சொல்லுது. காரணம் என்னன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கும். ஆபேல் தரமான காணிக்கையை, நேர்த்தியான காணிக்கையை, தேவனுக்கு உகந்த முதல் தரத்தை கொண்டு வந்தான். ஆனால் அவன் கொண்டு வந்ததை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் காயினுடைய காணிக்கையோ அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால் அவன் எரிச்சல் கொண்டான், காய்மகாரம் கொண்டான், அவன் முகநாடி வேறுபட்டது, தன் சகோதரனை அவன் கொலை செய்தான். இதுக்கெல்லாம் காரணம் கோபம், வைராக்கியம். அப்போ மனம் புதிதாய் மாறினா முதல்ல உங்களை விட்டு வெளியே வர வேண்டிய ஒன்று கோபம். பிரியமானவர்களே, நீங்க கோபத்தை விட்டா தான் நீங்க மறுரூபம் ஆக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். அப்பதான் உங்களுக்கு புதிய மனது வந்திருக்குன்னு அர்த்தம். முதல் பாயிண்ட் பாருங்களே, கோபம். அடுத்து என்னது? மூர்க்கம். மூர்க்கம்னா என்னது? முறுக்கிக்கிட்டே இருக்கிறது. பார்த்துருக்கிறீங்களா? சில பிள்ளைங்கள்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் முறுக்குவாங்க. அவங்களுடைய பார்த்தா அவங்களுக்கே தெரியும், தப்பு தான் பண்றோம்னு தெரியும், நம்ம செய்யறது தவறுன்னு தான் தெரியும். ஆனாலும் அதை ஒத்துக்கொள்ளாதபடி அவர்கள் மூர்க்க குணம் கொண்டவர்களாக, அதை விடாப்பிடியாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிலாம் அது எழுதுறாரு. இதெல்லாம் சபைக்கு தான் அவன் எழுதுறார். மூர்க்கம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, போராம இருக்கக்கூடாது. தாவீத 1000ற்கு அதிகமாய் ஜனங்கள் புகழ்ந்தார்கள். அப்ப சவுல் எப்படி பார்த்தான் தெரியுமா? காய் மகாரமாய் பார்த்தான். பாருங்க, தாவீது சின்ன பையங்க. இப்போ தாங்க முதன்னு யுத்தத்துக்கு வந்திருக்கிறேன், ஆடு மேய்ச்சவன் தான். இப்போ தாங்க அவனுடைய அரசாட்சிக்குள்ளே வருகிறான். கர்த்தர் அவனை கூட்டி கொண்டு வர்றாரு. ஜனங்கள் எல்லாரும் முறைமுறையாய் பாடினார். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அப்படின்னா 9 மடங்கு கூட சவுலை விட கூட்டி கொடுத்துட்டாங்க. மக்களை தாவீது சொல்லுங்கன்னு சொல்லலைங்க. இருதயத்தில் இருக்கிறத அவங்க பாடலாம் பாடிட்டாங்க. அவங்க மனசுல கண்டதை சொல்லிட்டாங்க, உணர்வுல பார்த்ததை சொல்லிட்டாங்க. இதை கேட்ட சவுலுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை. அதனால் தாவீது அவன் எப்படி பார்த்தானா? காய் மகாரமாய் பார்த்தான். இதாங்க போறாம. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மறுரூபம் அடைஞ்சிருக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தரையும் போராமையா பார்க்கக்கூடாது. வேதம் சொல்லுது, ராகேல் லேயால் 2 பேர் இருந்தாங்களாம். இந்த ராகேலுக்கு கர்த்தர் குழந்தைய தடுத்து வைத்திருந்தார். தரமாட்டேன்னு சொல்லல, தடுத்து வைத்திருந்தார். லேயாலோ கூச்ச பார்வை உள்ளவளா இருந்தாள். அவளுக்கு கர்த்தர் குழந்தைய கொடுத்துக்கிட்டே இருந்தார். முதல் குழந்தை பிறக்குது, கர்த்தரை துதிக்கிறார். 2வது குழந்தை பிறக்குது, 3வது குழந்தை பிறக்குது, 4வது குழந்தை பிறக்குது, 5வது குழந்தை பிறக்குது, 6 குழந்தை அவளுக்கு பிறக்குது. ஆனா லேயாளுக்கு என்னன்னு சொல்ற, ராகேலுக்கு குழந்தை இல்லை என்று வேதம் சொல்லுது. இதனால் அவள் போராமை கொண்டாள். தன்னுடைய சகோதரி மேல அவளுக்கு போராமை ஏற்பட்டுச்சு, விரோதம் ஏற்பட்டுச்சு, காய்மகாரம் ஏற்பட்டுச்சு. அதற்காக அவள் என்ன பண்ணா, தன்னுடைய அடிமை பெண்ணை தன்னுடைய மடியில குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி கொண்டு போய் விட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்றைக்கு பிசாஸ் எங்க போராமையை உருவாக்குறான், எங்க விரோதத்தை உருவாக்குறான், எங்க கோபத்தை உருவாக்குறான்னா வீட்டுக்குள்ளேயே கொண்டுட்டு வருகிறான். அருமையானவர்களே, அதனால நம்ம வீடுகளை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனென்றா கசப்பு தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரித்து விடும். போராமை தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரித்து விடும். மூர்க்கம் தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரித்து விடும். அப்ப இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருந்தா தான் நம்ம யாருடைய பிள்ளை என்ற, தேவனுடைய பிள்ளை என்று அர்த்தம். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இதோ சகலத்தையும் அவர் புதிதாக்குகிறார் என்றால் முதல்ல உன் மனதை அவர் புதிதாக்க விரும்புகிறார். மனமும் சிந்தனையும் உணர்வும் உணர்ச்சிகளும் புதிதாய் மாறிட்டா உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்திருவாரு. அருமையானவர்களே, முதல்ல உங்களுக்குள்ள இதயத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர், புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் உடன் பிறந்தவர்களோடய பேசாதவங்க இருக்கிறீங்க,
குடும்பத்தாரோடையே பேசாதவங்க இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நல்ல ஐக்கியம் இல்லாதவங்க நீங்க இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட இருதயத்தோடு நம்ம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இந்த உலகத்துல ஒரே ஒரு சத்துரு பாதாளம் மட்டும்தான், பிசாசு மட்டும்தான். ஒரே ஒரு பகை பிசாசு மட்டும்தான், வேற யாரோடையும் நம்ம பகையாளியா இருக்கக்கூடாது. எல்லாரும் நமக்கு சகோதரர்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். ஏசப்பா என்ன சொல்லிருக்காரு? ஒரு முறை அரைஞ்சா இன்னொரு முறை அறைய கண்ணை கொடுனார். 1 மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் போனார். சட்டையை கேட்டா உள் சட்டையும் கலட்டி கொடுனார். இதுதாங்க தேவனுடைய அன்பு. இயேசு சிலுவையில தன்னை அடித்தாங்க, காரி துப்பினாங்க, தலையில கொட்டினாங்க, முள்முடி சூட்டினாங்க, மிலாறுகளால் அவரை அடித்தாங்க, சித்திரவதை படுத்தினார்கள். அவருடைய உடம்பெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறினது. ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே. பாருங்க, அந்த சூழ்நிலையிலும் காரித்து போனவனையும் அவர் மன்னித்தாரு, காட்டி கொடுத்தவனையும் அவர் மன்னித்தாரு, மறுதளித்தவனையும் அவர் மன்னித்தாரு, முதுகுல குத்தினவனையும் தலையில கொட்டினவனையும் சபித்தவனையும் எல்லாரையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மன்னித்தார். யாரு மேலேயும் அவருக்கு கசப்பு கிடையாது. இதே அடிச்சுவட நீங்கள் ஸ்தேவான் இடத்துலையும் பார்க்கலாம். ஸ்தேவானும் சுத்தி நின்று எல்லாரும் கல் எறிகிறாங்க. மனுஷன் தாங்க, அவன் சாதாரண ஒரு பணிவிடைக்காரன், ஒரு பந்தி விசாரிப்புக்காரன். அவனை சுற்றிலும் நின்று எல்லாரும் கல்லை விட்டு அடிக்கிறாங்க. அவன் மேல கற்கள் விழுகிறது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னான். எல்லாரும் மூர்க்கத்தோடு அவன் மேல கல் எறிகிறாங்க. அவன் வலது பக்கத்தை பார்த்தான். வேதம் சொல்லுது, அவன் கண்களை ஏறெடுத்து வலது பார்ஷத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்தான். இவர்களை பார்க்கலங்க. உங்க மேல கல் அடிக்கிறாங்களா, உங்க மேல விரோதம் பாராட்டுறாங்களா, உங்க மேல எரிச்சல் கொண்டிருக்க, அவங்கள நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்காய் ஜீவன் கொடுத்தவரை பாருங்க, உங்களுக்காய் அடிக்கப்பட்டவரை நீங்க பாருங்க. அவருடைய பொன்மொழிகள், மகிமையான வார்த்தைகளை உங்க காதுகளில் கேட்கட்டும். அவரை போல நீங்களும் மாறணும். அதனாலதான் கர்த்தர் உங்க மனம் புதிதாகிறது நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். அதுதான் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற புதிய காரியம். இன்னைக்கு புதிய காரியம், உங்க மனசு முதல்ல மாறணும். அநேகருடைய மனசு காயப்பட்டு இருக்கு, அநேகருடைய இருதயம் வேதனையோடு இருக்குது, அநேகருடைய இருதயம் குத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களை புதிய இருதயம் உள்ளவர்களாய் மாற்ற அவர் விரும்புகிறார். முதல்ல மனதை மாற்ற விரும்புகிறார். அடுத்து எதை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார்? வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். பக்கம் நம்பர் 75வது பக்கம். எல்லாரும் வேதத்தை எடுத்து கர்த்தருடைய நாம மகிமைக்காய் இந்த வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்து சொன்ன அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, எது உங்க வாழ்க்கையில மாறணும்? 16ஆம் அதிகாரம் மார்க்கு 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதுதான் ரெண்டாவது, மனசு மாறணும். ரெண்டாவது, நவமான பாஷைகளை நீங்க பேசணும். அப்படின்னா பவுல் சொல்றாரு, எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். அப்போ பவுலுடைய வாயில இருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வித்தியாசமான வார்த்தைகள். இந்த அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாது இருங்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த அந்நிய பாஷையினுடைய அர்த்தம் என்னன்னா, பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய பாஷை. அது தூதர்களுடைய பாஷை, அது பரலோகத்தினுடைய பாஷை, அது நமக்குள்ளே பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்ப நீங்க கொரிந்து சபைக்கு பவுல் இந்த பாஷைகளை குறித்து நல்லா எழுதுறார். நீங்க அதை உட்கார்ந்து கருத்தாய் வாசித்து பார்த்தா அந்த அந்நிய பாஷையினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம், மகிமை உங்களுக்கு வெளிப்படும். நீங்க 1 கோடி வார்த்தைகள் பேசுவதை விட சில வார்த்தைகளில் தேவனுடைய ஆவியானவர் உனக்கு கொடுக்கிற பாஷைகளை பேசினால் அது உனக்குள்ளே பக்தியை விருத்தி உண்டாக்கும், அது உன்னுடைய ஆவியை புதுப்பிக்கும். அதனாலதான் சபையில அந்நிய பாஷை பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம். ஏனென்றால் அது உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு, அது உனக்கும் தேவனுக்கு இருக்கிற பலன். அந்த தேவனுக்குள்ள அந்த பாஷை உன்னை பலப்படுத்தும். இயேசுவே சொல்றாரு பாருங்க, என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவீர்கள். இது பேசினாங்களா? அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு நீங்க கடந்து வாங்க, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 120 பேர்கள் ஒரு மேல் வீட்டில் கூடி காத்து கொண்டு இருக்கிறாங்க. அங்க வேதம் சொல்லுது, நீங்க போய் இதோ அந்த பெந்தெகோஸ்தே என்னும் நாளுக்காக நீங்கள் காத்திருங்கள், அப்பொழுது உங்க மேல தேவனுடைய ஆவியானவர் வருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி போனாரு. அந்த பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற அவர்கள் காத்திருந்தார்கள். வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், அப்போஸ்தலர் 1:5, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல்
என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை இட்டார். சொல்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு சொல்றாரு? 12 சீசர்களுக்கும் மற்றும் கூட இருக்கக்கூடிய அநேக சீசர்களுக்கும் இயேசுதான் சொன்னார், போய் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க. அப்ப எங்க போய் இவங்க காத்திருக்கிறாங்க? அவங்க எல்லாம் மேல் வீட்டில் கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. 8ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. ஏன் பரிசுத்த ஆவியானவர் கூட்டம் நடத்துறோம்? ஏன் அந்நிய பாஷையில பேசுங்கிறோம்? ஏன் அபிஷேக ஆராதனை நடத்துறோம்னா நீங்க பலன் அடையணும். மனுஷனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தாது. நான் 1 கோடி வார்த்தை பேசினாலும் உங்க ஆவி புது பலன் அடையாது. ஆனால் ஆவியானவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நான் உங்களிடத்துல உச்சரித்தாலே, அந்த வார்த்தைகளை உங்களிடத்துல நான் கொண்டு வந்தாலே, அது உங்க ஆவியில கரண்ட் போல ஒரு பவரை கொண்டு வரும். அது உங்க ஆவியில ஒரு பெரிய உயிர் மீட்சியை கொண்டு வரும். அதனாலதான் ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். பாருங்க, வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, அந்த ஆவியானவர் நமக்கு சொந்தமானவருங்க. நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன். வேதம் சொல்லுது, தாகம் உள்ளவனுக்கு நான் தண்ணீரை தருவேன். பாருங்க, ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள சொன்னாராம். பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது யாருக்கோ ஒருத்தருக்கு கிடையாதுங்க, உங்க ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொந்தம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினுடைய சாயல். இயேசு சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாரு. அவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து அனுப்பப்படுகிறபடினால் அவர் என்னை உங்களுக்கு மத்தியில நினைப்பூட்டுவாரு. நான் உனக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவாரு. அவர் பிதாவினிடத்துல கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறாரு. நான் உங்களை தனியே இருக்க விட மாட்டேன், நான் போய் மீண்டும் உங்களிடத்துல வருவேன். அவர் தான் ஆவியானவர். இயேசுவாய் போனவர் ஆவியானவராய் நம் நடுவில் இருக்கிறார். அப்ப ஆவியானவர் கட்டாயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவை. நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்கன்னா, எப்படி செடியில கொடி வந்து எப்படி ஒரு மரத்துல ஸ்ட்ராங்கா நிக்குதோ, அது போல ஆவியானவருக்குள்ள நீங்க நிலைச்சிட்டீங்கன்னா நீங்க படர முடியும், வளர முடியும், பூ பூக்க முடியும், காய் காய்க்க முடியும், அது நிறைய பலன் கொடுக்க முடியும். ஆனா அந்த செடிக்கு ஒரு பந்தல் இல்லாட்டி அது எப்படி நிலைக்க முடியாதோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம வாழாட்டி நம்மளால இந்த உலகத்துல நிலைச்சு வாழ முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்க போய் காத்துருங்கப்பா. யார் வரணும்? பரிசுத்த ஆவியானவர் வந்து நீங்க பலன் பட்டு எங்கெல்லாம் போகணுமா? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப நவமான பாசை எதற்கு? சாட்சிகளாய் நீங்கள் வாழணும். நீங்க கர்த்தருக்கென்று கனி கொடுக்கணும், நீங்கள் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கணும், நீங்கள் கர்த்தருக்கென்று ஜுவாலிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை நீங்க மைமைப்படுத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவன் ஈவாக கொடுக்கிறார். கொடுத்தாரா? 2ஆம் அதிகாரத்துல பாருங்களே, அவங்க எல்லாம் மேல் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காங்க. இதுவரையும் சிம்சோன் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு, தாவீதின் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு, சவுல் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு, எப்தா மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு என்று வேதத்துல நிறைய இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்தார் வந்தார் வந்தார், ஊழியத்தை செய்தார், போயிட்டாருன்னு நம்ம படித்தோம். ஆனா இந்த பெந்தகோஸ்தே என்கிற ஒரு 50ஆவது நாள் வந்த பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நேரம் வந்த பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நொடி வந்த பொழுது, அன்றைக்கு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன 50ஆவது நாள் இந்த பூமியிலே பொழிந்தருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த இமைப்பொழுது வரையும் அவர் இந்த பூமியை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அந்த 2வது வசனத்தை பாருங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் வந்திருந்தார்கள். இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்த பொழுது நீங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறீங்க. எத்தனை ஊர்ல இருந்து? ஒட்டஞ்சத்தில இருந்து வந்திருக்கிறீங்க. இன்னும் திண்டுக்கல் பட்டணம், இன்னும் உலகம்பட்டி, புதூர் பட்டணம், இன்னும் பார்த்தீங்க ராமையம்பட்டி, இன்னும் சங்கராபுரம், நிறைய ஊர்கள்ல இருந்து பிள்ளைகளை நான் இங்க பார்க்குறேன். பல கிராமங்கள்ல இருந்து சுற்று பக்கத்துல இருந்து எல்லாம் ஒரு மனமா நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. இந்த ஒத்த வேலையை நம்ம செய்ய போறோம். அடுத்த வேலையை பரலோகம் நமக்கு செய்ய போகிறது. என்ன செய்ய போறாரு பாருங்களே, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டுச்சான். கைத்தட்டி கர்த்தருக்கு என்ன திறக்கப்பட்டுச்சான்? வானத்தின் மதகுகள். அப்ப வானத்துல மதகுகள் இருக்கு. வேதம் சொல்றது, வானத்தை திறந்தாலும் இவர்களுக்கு போஷிக்க முடியுமா? வனாந்தரமா இருக்குதே. இவங்களுக்கு எங்கிருந்து காடை வரும்? இவங்களுக்கு எங்கிருந்து இறைச்சி வரும்? 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் மனைவிகள், 12 லட்சத்திற்கு அதிகமான பிள்ளைகள், ஆடு மாடுகள், இவ்வளவு பேத்துக்கு எப்படி இந்த வனாந்தரத்துல இறைச்சி வரும்? கர்த்தர் சொல்றாரு,
இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அற்ப காரியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு செய்யறது தேவனுக்கு அற்ப காரியம். சாராள் வீட்டுக்கு கர்த்தர் வந்து சொன்னாரு, உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது எல்லார் மேலேயும் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அதினதின் காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குதுங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் இருக்குதுங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுங்க, ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒரு நொடி வைத்திருக்கிறார். பாருங்க, இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு நேரம் இருந்துச்சு, யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு ஒரு நேரம் இருந்துச்சு, தாவீது இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்து அரசாட்சிக்கு வருவதற்கு ஒரு நேரம் இருந்துச்சு, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைம் இருந்துச்சு. அதே போல உங்களையும் கர்த்தர் லிஃப்ட் அப் பண்ண, உயர்த்துவதற்குன்னு கர்த்தர் ஒரு செகண்ட், ஒரு நொடி வைத்திருக்கிறாரு. அது ஒரு செகண்ட் முன்னாடியும் போகாது, ஒரு செகண்ட் பின்னாடி வர. அதின் காலத்துல அதின் காரியத்தை கர்த்தர் நேர்த்தியா செய்வார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப 50வது நாள் தான் பூமிக்கு இயேசு எழுந்தருளி போன 50வது நாள் யார் வரணும்? பரிசுத்த ஆவியானவர் வரணுங்கிறது யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் இல்லையா? வேதத்தில் எத்தனை தீர்க்க தரிசனம் இருக்குதோ அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிட்டே இருக்கு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசையா சொன்னது நிறைவேறிச்சு, எரேமியா சொன்னது நிறைவேறிச்சு, ஆபக்கூக்கு, மல்கியா, நாகும், இன்னும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் வேதத்தில் சொன்னாங்க இல்லையா? அத்தனை தீர்க்க தரிசனம் இந்த பூமியில நிறைவேறிக்கிட்டே இருக்கு. இயேசு சொன்னாரு, ஏசையா இப்படி சொன்னா நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன், மோசே உங்களுக்கு இப்படி சொன்ன நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன். இயேசு ஒவ்வொன்றையும் கரெக்டா ஞாபகப்படுத்தி சொல்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த எதிர்கால தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிச்சயமா நீங்க மறந்திருப்பீங்க, ஆனா ஆவியானவர் மறக்க மாட்டார். சொன்னவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயமாய் அது கரெக்டா உன் சிரசின் மேல, உன் வீட்டின் மேல, உன் எல்லைகளில், உன்னுடைய ஊழிய பணித்தளத்துல அது வந்து இறங்கி உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை அதை ஆசீர்வதிக்கும். ஏனென்றால் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவர், அவர் பொய்யுரைக்க ஒரு மனிதன் அல்ல. கரெக்டா 50வது நாள் அந்த மேல் வீட்டில் யாரெல்லாம் ஏறினார்கள் பேர் எழுதப்படல, ஆனா 120 பேர் தான் இருக்கு. யார் வேணாலும் ஏறலாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு பச்சை காஞ்ச விறகு, ஒரு 100 விறகு, அதுல 10 விறகு பச்சை விறகு போட்டுருங்க, தீய பொருத்தி விடுங்க. இப்ப காஞ்ச விறகு எரியும் பொழுது அதுக்குள்ள போட்ட அந்த 10 பச்சை விறகும் அப்படியே பிடிச்சி எரியும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட டயத்துல யாரெல்லாம் மேல் வீட்டில் போய் ஏறினாங்களோ தெரியாது, பேரே இல்லைங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ அறகுறையோ இதோ எப்படிப்பட்டவன்லாம் இல்லை. யாரெல்லாம் நம்பிக்கையோடு மேல் வீட்டில் போய் உட்கார்ந்தானோ அந்த குறிப்பிட்ட டயத்துல தேவனுடைய ஆவியானவர் மடை திறந்த வெள்ளம் போல இறங்க ஆரம்பித்தார். இப்ப பாருங்க, வேதம் சொல்லுது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, கைத்தட்டி வாசிப்போம், வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஒரு சத்தம் தாங்க, வானத்தில் இருந்து ஒரு பெரிய இடி மின்னலை போல ஒரு சத்தம் வந்து மேல விழுகுது. விழுந்த உடனே அவர்கள் எல்லாரும், பேரே இல்லைங்க, எல்லாரும் அங்கே யார் வந்தாலும் சரி. இப்போ இங்கே நீங்கள் யார் வந்திருந்தாலும் எனக்கு தெரியல, ஏன்னா எல்லாத்தையும் கரெக்டாக நான் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே எல்லாரு மேலேயும் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான நாளாய் மாறப்போகுது. நேற்று வரை உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கலாம், கடன் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம், தரித்திரங்கள் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமை இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் குன்னி குறுகி போன நிலைமை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறதை நான் சொல்கிறேன், நான் சகலத்தையும் எல்லாவற்றையும் நான் புதிதாய் மாற்ற போகிறேன். முதல்ல உன் மனதை நான் மாற்ற போகிறேன். அடுத்து அந்த குறை சொல்லுகிற வாய் இருக்கு இல்லையா, குற்றப்படுத்துகிற வாய் இருக்கு இல்லையா, எத்தனை கொடுத்தாலும் திருப்தி அடையாத வாய் இருக்கு இல்லையா, எப்பொழுது பார்த்தாலும் குறைவையே சொல்லுகிற வாய் இருக்கு இல்லையா, எப்பொழுது பார்த்தாலும் மற்றவங்களையே பெருமைப்படுத்துகிற வாய் இருக்கு இல்லையா, அது முக்கியமா அந்த வாய் தாங்க ரொம்ப பிரச்சனையானது. அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் வாய்க்கு சொல்லுங்க நீங்க காவல் வைங்க. அப்ப நம்ம வாய் இருக்கு இல்லையா, இதுல எல்லா உறுப்புகளுக்கும் நரம்பு இருக்கு, எலும்பு இருக்குது. ஆனா இந்த நாக்குக்கு எதுவுமே கிடையாதுங்க, ஒரு பஞ்சு மாதிரி தாங்க. ஆனா இது இருக்குது, கப்பலை அடைக்கிடலாமா, குதிரையை அடைக்கிடலாமா, ஆனா நாவை அடக்க பக்கத்துல சொல்லுங்க, ஒருத்தராலையும் முடியாது, உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. இது விட்டா பெருமையா பேசும், இல்லாட்டி ஒருத்தனை இறக்கியே பேசும். இந்த ரெண்டுக்கு நடுப்புற இது தத்தளிச்சுக்கிட்டு உள்ள கிடக்குது.
அதில் 6 சுவர் இருக்குதான். முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று, சைடில் ஒன்று, இங்கிட்ட ஒன்று, மேலே ஒன்று, கீழே ஒன்று. எத்தனை தான் சாப்பிட்டாலும் மனசு இருந்தால் தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி உப்பு இல்லைன்றுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் காரம்ன்றுவாங்க. ஒருத்தரை வந்து குறை சொல்லணும்னா எப்படியாவது சொல்லிவிடுவாங்க. ஆனால் இந்த நாவை தான் கர்த்தர் பார்க்குறாரு. இந்த நாவை நம்ம தொட்டுட்டோம்னா அவன் என்ன குறையே சொல்ல மாட்டான்னு தான். எதை போய் தொட்டாராம்? ஏன் அவர் கையை தொட்டிருக்கலாம் இல்லையா, காலை தொட்டிருக்கலாம் இல்லையா, இடுப்பை தொட்டிருக்கலாம் இல்லையா, முகத்தை தொட்டிருக்கலாம் இல்லையா? ஏன் ஆவியானவர் நாவை தொடுறாருன்னா அது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களே, உன் வாழ்க்கை மகிமையா மாறிடும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப எல்லாரும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கு நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு, அவர்களுக்கு காணப்பட்டு, அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரின வரத்தின்படியே, கைத்தட்டுங்க, வெவ்வேறு. அப்ப பாஷைகள்ல வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர். ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர். கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர். நல்லா தெரிந்து கொள்ளணும். ஞானத்தை போதிக்கிற வசனம் ஒருத்தருக்கு, அறிவை உணர்த்துகிற வசனம் ஒருத்தருக்கு, பற்பல பாஷைகள் பேசுறது ஒருத்தருக்கு, விசுவாசம் ஒருத்தருக்கு, அடுத்து அற்புதங்களை அடையாளங்கள் நடத்துறது ஒருத்தருக்கு. எல்லாருக்குள்ளேயும் நடப்பிக்கிற ஆவியானவர் ஒருத்தர் தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. அப்ப உலகத்துல 1 கோடி ஊழியங்கள் இருக்கலாம், 1 கோடி சபைகள் இருக்கலாம், 1 கோடி என்ன செய்யலாம் மகிமையான காரியங்கள் இருக்கலாம். ஆனா அத்தனைக்கும் தலைமைத்துவமா இருக்கிறவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம நினைக்கிறது பிரதர் ஜெயராஜுக்குள்ள ஒரு விசேஷ கிருபை, பிரதர் பென்னிக்குள்ள ஒரு விசேஷ கிருபை, பிரதர் அருள் கிருபாருக்குள்ள ஒரு விசேஷ கிருபை. ஆனா 3 பேத்துக்குள்ளேயும் விசேஷத்தை கிருபைகளை நடப்பிக்கிறவர் ஒருவர் தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கண்ணு வேலையை கண்ணு செய்யுது, கை வேலையை கை செய்யுது, வாய் வேலையை வாய் செய்யுது, கால் வேலையை கால் செய்யுது, காது வேலையை காது செய்யுது. ஆனா எல்லாமே ஒரே சரீரத்துல தான் இருக்குது. அந்த சரீரம், அந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயம்தான். பவுல் அழகா எழுதுறாரு, 9 வரங்கள் இருந்தாலும் அந்த 9 வரங்களையும் கிரியேட் பண்றவ, அந்த 9 வரங்களையும் அதை அப்படியே செயல்படுத்துகிறவ ஒரே ஒருத்தர் தான், பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் வேதம் அவன் 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 தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். ஊழியஞ்சேரியா ஊழியஞ்செய்ய, பாட்டு பாடுறியா பாட்டு பாடு, ஜெபம் பண்றியா ஜெபம் பண்ணு, பிரசங்கம் பண்றியா பிரசங்கம் பண்ணு, தானம் தர்மம் பண்றியா தானம் தர்மம் பண்ணு, நற்கிரிகள் பண்றியா நற்கிரிகள் பண்ணு. அவனுக்கு கர்த்தர் என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அந்தந்த ஊழியத்துல நிலைத்திருக்க கடவன். அதனால வேதம் சொல்லுது, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்கும் இராதபடி எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்கணும். எக்காரணம் முன்னிட்டும் தேவனுடைய அழைப்பை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. உன்னை தலைமை அனுப்பினா தலைமையில போ, உன்னை ரதமாய் அனுப்பிச்சிருந்தா ரதமா போ, உன்னை குதிரையை அனுப்பிச்சிருந்தா குதிரையா போ, உன்னை யோவான் ஸ்நானகன் ஊழியம்னா நீ முன்னாடி நடந்து போ, எலியா ஊழியம்னா ஆகாப்பு கிட்ட போ, எலிசா ஊழியம்னா சாரிபாத் மற்ற இருக்கக்கூடிய சுனேமியத்தாள்கிட்ட போ. கர்த்தர் உன்னை என்னத்துக்கு அழைச்சிருக்கிறாரோ, எரேமியா 1:5 சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசியை பத்தி, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே, அத பாயிண்ட், முன்னாடியே நான் உன்னை தீர்க்கதரிசியா தெரிஞ்சு கொண்டேன். அப்ப கர்த்தர் இன்னாரை இன்னானுக்கு எப்படி தெரிந்து கொண்டாரோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. 2 பேதுரு எழுதுறாரு, உன் அழைப்பையும் உன் ஊழியத்தையும் நீ உறுதியாக்கும்படி எச்சரிக்கையா இரு. அப்படி நீ செய்தேனா இடரவே மாட்ட. நீ கையினா கையாவே இரு, காலுனா காலாவே இரு, உதடுனா உதடா இரு, கண்ணுனா கண்ணா இரு. அப்போ உனக்கு இடரலே வராது. யாரு கேட்டாலும் சொல்லிடுவேன், ஐயா என் அழைப்பு கண்ணு, என் அழைப்பு வாயு, என் அழைப்பு கை, என் அழைப்பு காலு. அந்த அழைப்பை விட்டு நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்களா கரெக்டாக சொல்றாங்க, என்னுடைய அழைப்பு சுவிசேஷ அழைப்பு, என்னுடைய அழைப்பு சபை ஸ்தாபிக்கிற அழைப்பு, என்னுடைய அழைப்பு மேய்ப்பன் அழைப்பு, என்னுடைய அழைப்பு அப்போஸ்தலன் அழைப்பு. அதை விட்டு நான் வலது பக்கம் திரும்ப மாட்டேன், இடது பக்கம் திரும்ப மாட்டேன், அந்த ட்ராக்லேயே நான் ஓடுவேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலிங் இருக்கு. அந்த காலிங்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல இடற மாட்டீங்க தேவனுடைய பிள்ளைகளே. இங்க பாருங்களே, இயேசு சொன்னாரு பற்பல நவமான பாஷை. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, சத்யா ஒரு மாதிரி பேசுது, ஜெபமலர் ஒரு மாதிரி பேசுது, பிரியா ஒரு மாதிரி பேசுது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு உலகத்துல 1 கோடி பாஷை இருக்குதுங்க. இந்தியாவில் ஒரு பேச்சு பேசுறோம், இலங்கைக்கு போங்க வேற பாஷை, மலேசியாவுக்கு போங்க வேற பாஷை, நீங்க பாகிஸ்தானுக்கு போங்க ஒண்ணுமே உனக்கு புரியாது, ஆப்கானிஸ்தானுக்கு போங்க சுத்தமா புரியாது, இங்கிலாந்துக்கு போங்க அந்த இங்கிலீஷ் வேற, அமெரிக்கா இங்கிலீஷ் வேற. அப்ப இங்கிலீஷ்ல பலவிதமான இங்கிலீஷ் இருக்கு. அப்ப அந்நிய பாஷை மட்டும் ஒரே பாஷையா இருக்கும்.
பாஷைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர் தானே. எல்லா பாஷைக்கும் வியாக்கியானம் இருக்கு, எல்லா பாஷைக்கும் அர்த்தம் இருக்குது. உனக்கு புரியல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ இங்கே என்ன பாஷை பேசுனாங்க பாருங்க, வசனத்தை வாசிக்கலாமா? 7வது வசனம், அப்போஸ்தலர் 2:7. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் ஒரு ஊருக்காரன். நல்லா கவனிங்க, ஒரே மொழி பேசுகிறவன். இவன் ஏற்கனவே இவன் எல்லாம் கலிலேய நாட்டு மொழி தான் பேச தெரியும். ஆனால் இப்போ என்ன பேசுகிறேன்? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தியரும் மொசொப்பத்தோமியா, யூதேயா, கப்பந்தோகியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தாரும், சிரேனே பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும், கிரேக்கரும், அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள், கைத்தட்டி வாசிக்கலாமா, தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார். சந்தோஷப்படல, எப்படிப்பட்டாங்களா? சந்தேகம் வந்துருச்சு. அந்நிய பாஷை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் எப்படி என் பாஷையை இவன் பேசுறேன், எங்கூர் பாஷையை பேசுறான். பாஷைகள்ல பல அர்த்தம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் 3வது தான் படிச்சிருக்கிறாரு, அமெரிக்கா இங்கிலீஷ் பேசுவார். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அவர் பேச்சு ஃபுல்லுவன்லி இங்கிலீஷ்ல போகும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாஷைகள் வியாக்கியானம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. நீங்க சந்தேகப்படாதீங்க. நீங்க சந்தேகப்பட்டு அப்படியே நிறுத்துறதுனால தான் உங்களுக்குள்ள தேவ பலன் குறுகி போயிருது. அபிஷேகத்தை கட்டுப்படுத்தாதீங்க. அபிஷேகத்துக்கு வர்த்திக்க பண்ணுங்க, ஆவியில வளருங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இங்க உங்களுக்கு பேச சங்கடப்பட்ட தனியா போய் பேசுங்க. தனியுமே ஒரு ரூம்ல போய் என்னதான் தவறான வார்த்தை உங்க வாயில வராது. இருதயத்தின் நிறைவினால் உன் இருதயம் எதில் நிறைவே. உண்மையிலேயே கர்த்தரை அன்பு கூர்ந்தேன்னா அது உனக்குள்ள அன்பு பாசையா வருங்க. உங்க பிள்ளைகள்கிட்ட மட்டும் நீங்க எவ்வளவு அன்பா பேசுறீங்க. கெட்ட வார்த்தை வந்துருன்னு பயப்படுறீங்களா? தவறான வார்த்தை வந்துருன்னு பயப்படுறீங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட மட்டும் நல்லா பேசுறீங்களே, அப்ப இயேசுகிட்ட பேச மட்டும் ஏன் பயப்படுறீங்க? 2 வார்த்தை பேசுறதுக்குள்ளே அப்படியே அரெஸ்ட் பண்ணி அப்படியே கட் பண்றீங்க. கட் பண்ணாதீங்க, பாஷைக்குள்ளே வளராது. இறைக்கிற ஊத்து தாங்க அது வளரும். நீங்க இறைக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நீங்க பேசதாங்க பாஷை உங்களுக்குள்ளே புது பலப்படும். நீங்க பேச உங்களுக்குள்ளே பயங்கரமான மைட்டி பவர் வரும். நீங்க 1 மணி நேரம் சாதா ஜெபம் பண்றதை விட 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் கூட நீங்க அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணி பாருங்களே, உங்க கண்களுடைய பார்வை வித்தியாசமாகும், உங்க நினைவலைகள் வித்தியாசப்படும், உங்க உணர்வுகள் வித்தியாசப்படும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியினுடைய வல்லமை வித்தியாசப்படும். உங்க பார்வை வேதத்தை படிக்கும் பொழுது வித்தியாசமாய் பார்க்கும், உங்களுடைய பேச்சு வித்தியாசப்படும். ஏனென்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இவங்க எல்லாமே கலிலேயர்கள். எத்தனை நாட்டு மொழியை பேசுறாங்க பாருங்க, எல்லாரும் பற்பல பாஷைகள். அப்ப உங்க வாழ்க்கையில பாஷையில நீங்க மாறணும், புதிய மனம் உள்ளவர்களாய் மாறணும். இன்னும் அந்நிய பாஷையார் தயவுசெய்து உங்களிடத்துல ரொம்ப பச்சமாய் இதுக்கு மேல என்னால் கேட்க முடியாது, 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில பேசுங்க. தவறா போகாது, பயப்படாதீங்க. நீங்களே பயந்தீங்கன்னா பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் நரகத்திலே பங்கடைவார்கள். உனக்கு வெளியில பேச சங்கடமா இருந்தா ரூம்ல தனியா போய் ஜெபம் பண்ணு, எங்கேயாவது போய் முழங்கால் போடு, ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவரே, என் நாவை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என் மனதை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என் உணர்வை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என் வாயிலிருந்து அந்நிய பாஷை பீறிட்டு வரட்டும்னு சொல்லி ஊற்றுக்கண் போல திறக்குங்க. தேவனுடைய புதிய புதிய பாஷைகளை கர்த்தர் உனக்கு தருவார். பவுல் சொல்றாரு, நான் எல்லாரிலும் அதிகமான அந்நிய பாஷைகளை பேசுறேன். அங்க சவுலுக்கு கர்த்தர் மனதை புதிதாக்குனாரு, இங்க அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் நாவை புதிதாக்குனார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு எது உன் வாழ்க்கையில புதிதாய் மாறணும்? இங்க அந்நிய பாஷை பேசாத நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்நிய பாஷை என்னன்னு அப்படியே நின்னுக்கிறது. அந்நிய பாஷை பேசுங்கன்னா உங்களுக்கு அது விருப்பம் கிடையாது. அபிஷேகத்துல நிரம்ப உனக்கு விருப்பம் கிடையாது. அந்நிய பாஷைக்குள்ள வளர உனக்கு விருப்பம் கிடையாது. ஆவியினுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் கிடையாது. நாமளே அபிஷேகத்தை மட்டம் கட்டிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க தயவு செய்து. ஆவியானவர் ரொம்ப ஜென்டிலானவர். நீங்க இடம் கொடுக்கலன்னா அவர் வெளியேறிடுவார். வேதம் சொல்லுது, சவுலை விட்டு ஆவியானவர் வெளியேறினார், சிம்சோனை விட்டு ஆவியானவர் வெளியேறினார். வேதத்துல இருக்கு இல்லையா? கர்த்தர் நியாய விதைகளை சொல்றாரு, உங்கள் நடுவில் இருக்கிற பாவத்தை நீங்கள் நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோடு இருக்க மாட்டேன். அப்ப ஆவியானவர் நம்மளை விட்டு விலகிறாருன்னா என்ன காரணம்? நம் நடுவில் ஏதோ ஒரு பாவம்
நிக்கிரகம் பண்ண வேண்டியது இருக்கு, ஏதோ ஒரு செயல் நம்ம நிக்கிரகம் பண்ண வேண்டியது இருக்கு, விட்டு விட வேண்டியது இருக்கு, நம்ம அதை விடாமல் இருந்தோம்னா ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. அவர் சுதந்திரமா நமக்குள்ள வரணும்னா நம்ம அவளுக்கு ஃப்ரீடம் தரணும், சுதந்திரமா கொடுக்கணும், கண்ணை முழுசு கொடுக்கணும், சிந்தனையை முழுசு கொடுக்கணும், உணர்வுகளை முழுசும் கொடுக்கணும், ஆவி ஆத்மா சரீர நாடி நரம்பு எலும்பு எல்லாம் அவருடைய ஃப்ரீடத்துக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே ஃபுல்லா என்னை நிரப்புங்க, ஃபுல் மீ ஃபயர்னு கேட்கணுங்க. நிரப்பு 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 நிரப்புன்னு நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை லிஃப்ட் அப் பண்ணுவார். அருமையான தம்பி தங்கச்சி தாயை தகப்பனே, தயவு செய்து இன்றைக்கு மனசை மாற்றுங்க, உங்களுடைய பாஷைகளை முதல்ல மாசுங்க. சும்மா சாதா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னைக்கு நிறைய சபைகளில் நான் அறிந்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள ஜெபம் பண்ண சொன்னால் சோத்திரம் தான் சொல்லி முடிச்சு போடுறாங்க, அதுக்கு மேலே தெரியல, அதுக்கு மேலே அவங்க வளர்க்கவே கிடையாது. ஆனால் நம்ம சபை அப்படி கிடையாதுங்க. கர்த்தருடைய மகிமைக்கா இந்த ஆல்டர்னு சொல்கிறேன், எனக்கு ஈக்குவலாக நான் உங்களை வளர்த்துருக்கிறேன். கைத்தட்டி கருத்து என்னால் சாட்சி சொல்ல முடியும். நான் எந்த இடத்துல நின்னாலும் நான் இல்லை என்றாலும் அந்த இடத்துல என்னை போலவே நடத்தி கொண்டு போகிற அளவுக்கு உங்களை நான் ஊன்ற கட்டி எழுப்பி இருக்கிறேன். ஏனென்றா இந்த உலகத்தில் நீங்கள் மின்னி பிரகாசிக்கணும். கைத்தட்டி கருத்துருக்கணும். அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா அந்நிய பாஷை ரொம்ப நேரம் பேசுங்க, தயவு செய்து பேசுங்க, வீட்டில் பேசுங்க, சும்மா தமிழ்லே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான்லாம் நடு இரவுல இருந்து அந்நிய பாஷையிலே தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். என்னை தனிமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அது வித்தியாசமான இருக்கும். ஆவியானவர் அந்த வசனத்தெல்லாம் என் கண்ணு முன்னாடி கொண்டு வருவார். இது எந்த கண்கார்டன்ஸே நான் எடுக்க கிடையாது, எந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒத்த வாக்கியத்தை நான் தொடவே கிடையாது. டக்கு டக்கு டக்குன்னு ஆவியானவர் அந்நிய பாஷை ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் இந்த வசனம் இந்த வசனம் இந்த வசனம் கொண்டு வந்து தருவார். இப்போ 40 வீடுகளுக்கு நான் முடிச்சிருக்கிறேன்னா எந்த வீட்டுக்கும் ஒத்த வாக்கியத்தை நான் தொடவே கிடையாது. ஒரு வீட்டுக்கு கொண்டு போன வார்த்தை இன்னொரு வீட்டுக்கு ரிப்பீட்டட் வேர்டு கிடையவே கிடையாது. எனக்கு தெரியும் எல்லா இடத்துக்கும் புத்தம் புதிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நடத்தினார். கைத்தட்டி கர்த்தருக்கு உங்கள் வீட்டுக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக புதிய அடையை, புதிய அப்பத்தை, புதிய ரேமா வார்த்தைகளை கர்த்தர் கொண்டு வர கிருபை பாரு. இதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்றா தேவ சமூகத்தில் நம்ம இருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு நீங்கள் தாங்கன்னா நிச்சயமே தருவார். பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் நமக்கு நிச்சயமா நல்லது தாங்க தருவார். எந்த தகப்பேன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பேன், அப்பத்தை கேட்டால் எந்த தகப்பேன், எங்கேயாவது ஒரு தகப்பை கை தூக்குங்க, நான்லாம் என் பிள்ளைக்கு மீன் கேட்டால் அப்பத்துக்கு கல்லு தான் கொடுப்பேனா? கொடுப்பீங்களா? பாம்பு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. பொல்லாதவனுங்கிறாரு. நீயே உன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கும் பொழுது உங்கள் பரமபிதா, கைத்தட்டுங்க, உங்க பரமபிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்கள் சத்தமா சொல்லுங்க, நன்மையானதை பரிசுத்த, அதுலதான் இருக்க பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். உன்னை எப்படி லிஃப்ட் அப் பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. எப்தாம் மீது ஆவியானவர் இறங்கினார் என்று எழுதியிருக்கு, எகு மேல ஆவியானவர் இறங்கினார் என்று எழுதியிருக்கு, சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கினார் என்று, கட்டுகள்லாம் தெரிக்கப்பட்டது என்று வேதம் சொல். அவனை கண்ணை பிடுங்கி கையை கட்டி மாவரைக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விசை சிம்சோன் பரலோகத்தை பார்க்குறேன். என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைங்க ஆண்டவர், ஒரே ஒரு விசை. எல்லாம் நான் திரும்பப்பட்டு போயிட்டேன், அசிங்கப்பட்டு போயிட்டேன், அவமானப்பட்டு போயிட்டேன், துக்கப்பட்டு போயிட்டேன், உங்கள் வார்த்தையை நான் புறக்கணிச்சிட்டேன், உங்களை விட்டு நான் தூரமாக போயிட்டேன். ஆனாலும் என்னை நீங்கள் கைவிட்டுறாதீங்க, இந்த பெலிஸ்தியர் மத்தியில் நான் அவமானப்பற்றக்கூடாது, இந்த ஒரு விஷயம் என்னை நினைங்கன்னு சொன்ன உடனே இதுவரை சிம்சோன் மேலே இறங்காத ஒரு அபிஷேகம் அந்த நாளில் இறங்குச்சு. 2 தூணையும் ஒரே தீர்வையாக இழுத்தானான். இழுத்து இதுவரையும் அவன் கொன்றவைகளை விட அதிகமான பேரை கொன்றுட்டு அவன் ஓட்டம் முடிச்சு கடைசி நிமிஷம் கூட இரக்கத்தின் சிகரம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவர் இரக்கத்துல பேர் பெற்றவருங்க. அவர் சொல்றாரு, ஒருத்தன் வழியில அடிபட்டு கிடந்தேன், ஒருத்தன் வந்து பக்கத்துல பார்த்துட்டு போயிட்டேன், இன்னொருத்தன் பக்கத்துல பார்த்துட்டு போயிட்டேன், ஒருத்தன் தூக்கி கொண்டு வந்து பராமரிச்சேன். இதுல யார் பிறன்னு சொல்லு பார்க்கலாம். யார் இப்ப பிறனா இருந்தது? உதவி செய்த யாரு? இதுல இரக்கம் பாராட்டினது யாரு? ஆசாரியனா? லேவியானா? அடுத்து 3வது வந்தானே சமாரியனா? யாருன்னு கேட்குறப்ப அங்கே கேட்டவர் சொல்கிறாரு, அந்த சமாரியன் தான் பிறனா வந்தேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீயும் போய் அந்தபடியே செய்வ, இறக்கம் காட்டுப்பா. அப்போ இறக்கம் காட்டுன்னு சொன்னவர் கைத்தட்டுங்க. உனக்கு இறக்கம் செய்யாமல் இருப்பாரா? உனக்கு இறக்கம் செய்யாமல் இருப்பார். நிச்சயமா நீ எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கு அவர் இறக்கம் செய்வார். நீ எந்த நிலையில வந்தாலும் அவர் உனக்கு இறக்கம் செய்வார். நீ எந்த சூழ்நிலை பாருங்க, இளையகுமாரன் எந்த நிலையில வர்றேன் தெரியுமா? அப்பா விட்டுட்டு சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க, தூரமாக போயிட்டாங்க. பெரிய மகன் வந்து குடையிறான். நான் சொன்னனே கேட்டியா, நான் சொன்னனே கேட்டியா, அவனுக்கு சுதந்திரம் கொடுக்காதேன்னு சொன்னனே கேட்டியான்னு. எப்பயுமே இங்கே இருக்கிற ஆளுங்க குறைஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வெளியே போன ஆளுங்க
என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லவே முடியாது. கடைசியில் அப்படியே போய் எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா? சிறுமைப்பட்டு 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 எப்படி போயிட்டான்? பன்றிக்கின் தவிடு கூட கிடைக்கல. ஆனால் அப்பாவுடைய இருதயம் கூட இருக்கிறத விட தூரத்தில் இருக்க மேலதான் இருந்துச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எப்பயுமே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தாராம். பார்த்தீங்களா? இழந்து போனதை 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு போயிட்டா. 9 இருக்குன்னு சொல்லி வச்சுருவாங்களா? அந்த 1 தேடணும்ல. 100 ஆட்டுக்குட்டியில 1 ஆட்டுக்குட்டி போயிட்டா. 99 இருக்குன்னு சந்தோஷப்பட, அந்த 1 வேணும்ல. 12 பேரை வச்சிருந்தாருங்க. அதுல 1 ஓட்ட, அதுல 1 ஓடச, அதுல 1 விட்டுட்டு போறது, அதுல 1 மறுதளிக்கிறது, அதுல 1 சந்தேகப்படுறது, எல்லாத்தையும் வச்சிருந்தார். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, ஆவியானவர் இறங்கினார் இல்லையா? பூரா பயல ஒண்ணு சேர்ந்து நின்னா பாருங்க. பேதுரு நீ பிரசங்கம் பண்றா, நான் கூட நிக்கிறேன், அவ்வளவு பேரு நின்ன, அவன் போன தேசமெல்லாம் கலக்குனாங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. இங்கேயும் உலகத்தை கலக்கிற உன்னதமான தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு, நீ தான் இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய எஸ்தர், நீ தான் இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய ராகேல், நீ இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய தெபோரால், இந்த உலகத்துல கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய தேவனுடைய உன்னதமான தேவ பிள்ளைகள் நீங்க தான். இதை மறந்துடாதீங்க தம்பி தங்கச்சி. நீ உன்னை ஏன் அற்பமா நினைக்கிற? கர்த்தர் உன்னை விசேஷமாய் தெரிந்து கொண்டார். யாக்கோப்பை பார்த்து சொல்றாரு, யாக்கோப்பு இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே கிடையாது. நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ யாக்கோப்பா இருந்தாலுமே நீ என் தாசன் தான். நீ இஸ்ரவேலா இருந்தாலுமே. யாக்கோப்பு யாரு? ஏமாத்துக்காரன். யாப்போக்கு யாரு? அப்பாவையே ஏமாத்துவேன், மாமனாரே ஏமாத்துவேன், இருக்கிறவங்களை பூரா சுருட்டி அடிப்பேன். ஆனாலும் அவனும் அவருடைய பிள்ளை தான். கைத்தட்டி. நீ இஸ்ரவேலா இருந்தாலும் அவருடைய பிள்ளை. நீ என்ன நிலைமையில இருந்தாலும் உன்னை கர்த்தர் யாரா பார்க்கிறாரு? இப்ப 2 பிள்ளைங்க ஒருத்தருக்கு இருக்கு. ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன். அதுக்காக அப்பா கெட்டவனை வேணான்றுவாரா? எந்த அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுப்பாரு? எந்த அப்பா தூக்கில் போட சொல்லுவார்? எந்த அப்பா ஜெயிலில் போட சொல்லுவார்? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை, தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லுவீங்களா? நீயே சொல்லாதப்ப அவர் எப்படிங்க சொல்லுவார்? உனக்காக ஜீவன் கொடுத்தவர், உனக்காக அடிக்கப்பட்டவர், உனக்காக நொறுக்கப்பட்டவர், கசையடிகளை ஏற்றுக்கொண்டவர், உனக்காக 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினவர் உன்னை புறக்கணிக்க மாட்டார். நீ எந்த நிலையில் வந்தாலும் சரி, அவர் நினைச்ச பாத்திரமா நீ இல்லாட்டியும் வேற பாத்திரமா செஞ்சிருவார். மொத்தத்துல நீ பாத்திரமா ஆயிருவ. கை தட்டுங்க பார்க்கலாம். பெரிய பாத்திரமா இல்லையா, சுட்டியாவது செஞ்சிருவார், சின்னதாவது செஞ்சு உன்னை சரியாக்காம அவர் பரலோகத்துக்கு போக மாட்டார். உன்னை கொண்டு ஒப்படைக்க வேண்டியது அவருடைய வேலை. உன்னை கொண்டு ஒப்படைக்கிறது எங்களுடைய வேலை. உன்னை கொண்டு ஒப்படைக்கிறது நம்முடைய வேலை. கைத்தட்டி கர்த்தருக்கு. நமக்கு எல்லாருக்கும் அந்த வேலை தாங்க கொடுத்துருக்கு. இந்த மாரம்படிக்கு எவ்வளவு நாள் ஜெபம் பண்றோம்? இந்த ஊர் எல்லாம் இங்க வர்றவங்க எல்லாத்து ஊரையும் சொல்லி சொல்லி ஏன் ஜெபம் பண்றோம்? அந்த ஊருக்கெல்லாம் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ், நம்ம தான் பொறுப்பாளர்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. வேதம் சொல்ல, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர்களே ஆயத்தப்படுது, நீ அவர்களுக்கு நீங்க தாங்க செக்யூரிட்டி கார்டு. ஜாமக்காரன் எல்லாரும் தூங்கினாலும் ஜாமக்காரன் தூங்க முடியாது. அவனுக்கு எப்படா விடியும்னு அவன் உட்கார்ந்து இருக்கணும். அவன் ஜாமக்காரோடைய சத்தம் ஓயக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா மில்ல வேலை பார்க்கறவங்களாம் விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசில் அடிக்கணும். இந்த கேட்ல இருக்கிற ஒரு விசில் அடிச்சாருன்னா அந்த கேட்ல இருக்கிற நானும் தாண்டா உயிரோட இருக்கிறேன்னு அவனு அடிப்பார். அவர் அடிச்ச அடுத்த கேட்ல இருக்கிறவங்க நானும் இருக்கிறேன்னு அடிப்பாங்க. அங்கங்க சிம்பிள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எல்லா பக்கமுமே அலர்ட்டடா இருக்காங்க. இதை தான் நெகேமியா செஞ்சாரு. அலங்கம் கட்டுறது பெரிய வேலை, விஸ்தாரமான வேலை. இங்கே சம்பளத்தும் தொவியாவும் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது டைவெர்ட் பண்ணி அலங்கத்தை கட்ட விடாமல் பண்ணுறாங்க. அதனால இந்த ராமாறு வேலைக்கும் பகல்மாறு வேலைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ எங்கே சத்தம் கேட்குதோ அங்கே ஒடியாந்துருங்க. வேலை செய்கிறப்ப இப்போ உண்டார வட்டிக்கிட்ட வேலை செய்கிறாங்க, ஒருத்தர் மல்பார் வட்டிக்கிட்ட வேலை செய்கிறாங்க, ஒருத்தர் உலகம் வட்டிக்கிட்ட வேலை செய்கிறாங்க, ஒருத்தர் கேப்புதூர்கிட்ட வேலை செய்கிறாங்க, ஒருத்தர் ராமையம் வட்டிக்கிட்ட வேலை செய்கிறாங்க, ஒருத்தர் கிழக்கு மாரம்படியில் வேலை செய்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு சத்தம் கேட்குது, புதூரில் கேன்னு சத்தம் கேட்டால் உலகம் இங்கே இருந்து ஓடணுமா? ஏன்னா கையில் பட்டயம் இருக்குது, மம்பட்டி இருக்குது, காரச்சட்டி இருக்குது, ஈட்டி இருக்குது. அந்த இடத்துக்கு வந்துடுங்க. இங்கே சத்தம் வந்தால் நாங்கள் வந்துடுறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை 52 நாளைக்குள்ளே கட்டினான். கைத்தட்டி கர்த்தருக்கு. பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா? எதிர்ப்பு இல்லாமல் இருந்துச்சா? குழப்பம் இல்லாமல் இருந்துச்சா? போராட்டம் இல்லாமல் இருந்துச்சா? அவனுக்கு வன்கண் இல்லாமல் இருந்துச்சா? அவன் வஸ்திரத்தை கூட கழட்டி போடலாம். கைத்தட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, தன்னுடைய வஸ்திரத்தை கூட அவன் கலைந்து போட. 52 நாளும் யூனிஃபார்ம்லேயே இருக்கேன், 52 நாள் கோட் ஷூட்லேயே இருக்கேன், 52 நாள் ஈட்டி தடி கம்பு எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஒரு கையில் ஆயுதம், ஒரு கையில் மம்பட்டி, ஒரு கையில் கடப்பார, ஒரு கையில் மணியாஸ் கரண்டி, ஒரு கையில் என்ன வச்சிருக்கேன், ஏதோ அடுத்த வில்லு வச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன்,
மண்ணை அடிக்கிறேன், கத்துறதை கட்டுன்னு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 52 நாளுங்களை யாருங்க ஃபைனான்ஸ் கொடுத்தா, யாருங்க கட்டடத்துக்கு பணம் கொடுத்தா, சிமெண்ட் யார் கொடுத்தா, பூட்டு யார் வாங்கி கொடுத்தா தெரியலங்க. ஆனால் வேலை நடந்துச்சு. கைத்தட்டி கருத்தருக்கு நடி சொல்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா ஒவ்வொருத்த ஊருக்காரங்க கட்டுங்க. தயவு செய்து உங்கள் ஊருக்கு போது நீங்கள் தாங்க பொறுப்பு. என் ஊருக்கு நான் எப்படி பொறுப்பு, அது மாதிரி உன் ஊருக்கு நீ தானே பொறுப்பு. நானே அங்கே வந்து என்ன செய்ய முடியும்? எத்தனை நாளைக்கு நான் வந்து அங்கே உட்காந்துருக்க முடியும்? அவரவர்கள் பட்டணத்தில் இப்போ பிறகரேனா சந்தியாவை தூக்கி தலையில் ஃபேனில் தொங்க விட்டுருவார். சந்தியா, உன்னை அந்த ஊரில் நான் பிறக்க பண்ணினேன்னு நீ என்ன பண்ணினேன்? நான் அவன் டாக்டர்கிட்ட போனேன், ஊசியை போட்டேன், அங்கே போனேன், அதெல்லாம் சொல்லாத. அது உனக்கு. எனக்கு நீ என்ன செஞ்ச? சங்கராபுரத்தில் இருக்கிற அருமையான பாப்பாவை பிடிச்சிக்குவார். என்னம்மா பண்ணின? உன்னை அந்த ஊரில் நான் பிறக்க பண்ணினேன், உன்னை திருமணம் முடிக்க வச்சேனே, அங்கே நீ ஊழியம் செஞ்சியா, எழுப்புதலுக்கு பிரயாசப்பட்டியா, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணின? ஜெசிந்தான்னு கூப்பிடுவார். அப்போ என்ன சொல்ல முடியும்? எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போனார், நான் மாவு அரைச்சேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அதெல்லாம் சொல்லாது. அது உனக்கு. எனக்கு நீ என்ன செஞ்ச? மேக்ஸியை தூக்கி தனியாக அப்படியே நிப்பாட்டுவார். என்ன மேக்ஸி செஞ்ச? டியூஷன் எடுத்தேன், பள்ளிக்கூடத்துக்கு. அதெல்லாம் உனக்கு. எனக்கு நீ என்ன செஞ்ச? எனக்காக நீ எவ்வளோ நேரம் திறப்பில் நின்ன? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தரிடத்தில் ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும். ஒரு வார்த்தை நடு இரவு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார், நீ விசாரிக்கப்படுவாய். அவ்வளோதான். நடுங்கி போனேன். விசாரிக்கப்படுவேன்னா என்ன சொல்றது? ஆண்டவர் நம்மளை விசாரிப்பார். அநேக நாட்களுக்கு பின்பு உன் ஊழியத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து எல்லாத்தையும் நான் கேட்பேன். ஏன்னா அவர் எஜமானன், நம்ம வேலைக்காரர்கள். திராட்சை தோட்டத்தில் வேலையால் வச்சுட்டு என்ன பண்ணார் தெரியுமா? வந்தாருங்க ஒரு நாள், நேராக வந்தார். ஏப்பா கணக்கை கொண்டு வாப்பா, நீ அநீதியாக இருக்கிற மாதிரி நான் கேள்விப்படுகிறேனே, என்னுடைய ஆஸ்தியெல்லாம் நீ செலவழிக்கிறதா நான் கேள்விப்படுகிறேனே, உன் கணக்கை என்னிடத்துல ஒப்புவி. பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு எஜமானன் வந்து உட்கார்ந்தாருன்னா எப்படி இருக்கும்? அந்த நாளை கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி தயவுசெய்து பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்களும் நானும் நியாயாதிபதிகிட்ட போய் உட்காரணும். அவர் சர்வ நியாயாதிபதி, சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் தனி நபராக போகணும். எனிக்கோ தனியாக போகணும், பிறவின்னு தனியாக போகணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிருபாகர், 2 கிருபாகர்னு தனியாக போய் நிற்கணும். அங்கே ஆனந்தியும் வராது, மேக்ஸியும் வராது, தப்பிக்கவே முடியாது. கூட யாரும் சப்போர்ட்டு கூட்டி போக முடியாது. கூட்டிகிட்டு போய் கரெக்டாக கேட்பாரு, சொல்லுப்பா உன் A to Z, உன் பிறப்பிலிருந்து முடிவு வரையும் உன்னுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து முன்னாடி வைப்பார். சொல்லு, வர்த்தமானத்தெல்லாம் சொல்லு, நீ என்ன எனக்காக செஞ்சேன்னா என்ன சொல்றது? ஜோதிமணி பார்க்குது, ஐயோ இதுக்கு தான் பிரதர் நான் இங்கே வரவே பயமாக கிடக்கு, வாரந்தோறும் வருகையை பற்றியே சொல்கிறீங்களே. கடைசி உலகத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். வருகை தான் முக்கியம். வருகைக்கு ஆயத்தமாகணும். என் இருதயம்லாம் எவ்வளவு காயப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் மோட்சத்துக்கு வராட்டி எண்ணெயை போட்டு பிரித்து எடுத்துருவாரு. உன்னை இதுக்கு தானடா அங்கே வச்சேன் பாரு, இதுக்கெல்லாம் நான் தானே உத்தரவாதத்தை செலுத்தணும்ல. இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, நான் சந்தோஷப்பட முடியாது. நான் ஆண்டுகிட்ட சொல்லுவேன், எனக்கு சந்தோஷமே இல்லை ஆண்டவரே, இவர்களை பார்த்தோன்னே என் ஆவியெல்லாம் கலிகூறல, எனக்கு பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம உத்தரவாதத்தை செலுத்தி தான் ஆகணும். அவங்கள கொண்டு போய் மோட்சத்தில் சேர்க்க வேண்டியது, பரலோகத்தில் கொண்டு போய் பிதாவுக்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அதனால தான் கொரிந்தியரில் எழுதுறாரு பவுல், கடைசி நாளில் அக்கினி பரிசோதிக்கும். நீ எதில் கட்டியிருக்கிற? வெள்ளியில் கட்டியிருக்கியா, வைரத்தில் கட்டியிருக்கியா, கோமதத்தில் கட்டியிருக்கியா, விலையேற பெற்ற கல்லில் கட்டியிருக்கியா, புல்லில் கட்டியிருக்கிறியா, மரத்தில் கட்டியிருக்கிறியா? அக்கினி பரிசோதிக்கும். அது வெந்து போகாமல் இருந்தால் நீ கூலியை பெறுவாய், வெந்து போனால் நீ நஷ்டப்படுவாய். அப்போ ஊழியம் வெந்து போகாமல் இருக்கணுமே, கரை திரை பிள்ளை மாசு மறுவில்லாமல் இருக்கணுமே. நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன், என்னை விட்டு போனவங்களாம் இப்போ எங்கே ஆண்டவரே இருக்காங்க? அது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். இந்த ஊழியத்திலேருந்து நிறைய பேர் பரலோகம் போயிருக்காங்க, போயிட்டாங்களா? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? கடைசி வரையும் கரெக்டாக இருந்ததுன்னா போயிருப்பாங்க. கடைசி நிமிஷத்தில் அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் தேவனை கோபப்படுத்தி, வருத்தப்படுத்தி, அல்லது அவருடைய மனதை காயப்படுத்தி, அல்லது அவருக்கு விரோதமான சிந்தை கொண்டு. தாவீதுக்கு அழகான ஒரு மெய்க்காப்பாளனாக அகிப்தோப்பேலை கர்த்தரை எழுப்பியிருந்தார். அவன் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொன்ன அப்படியே பலிக்கும். ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் ஒரு தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, ஞான திருஷ்டிக்காரர்கள். நாத்தான்வேல் இருந்தார், சாமுவேல் இருந்தார், அகிப்தோப்பேலும் நல்ல யோசனைக்காரன். அவன் சொல்லுகிற தீர்க்கம் கரெக்டான தீர்க்கம். ஆனால் அதே தீர்க்க தரிசனத்தை அவன் மாறி அப்சலோமுக்கு சொல்ல ஆரம்பித்தான். அதனால அவன் நாண்டு கொண்டு செத்தான். இப்போ அவன் ஆவி எங்கே போயிருக்கான்? சரி, இயேசுவோடு இருந்த யூதாஸ் காரியோத் அற்புத அடையாள ஊழியத்தெல்லாம் செஞ்சவன், பிசாசுகளை துரத்துற அதிகாரம் கொடுக்குறப்ப அவனுக்கும் கொடுத்துருந்தார்.
அவனும் பிசாசை துரத்தியிருப்பான், அவனும் அற்புதங்களை செஞ்சிருப்பான். அவன் ட்ரெஷரர், அவன் தான் முக்கிய காசாளர், அந்த ஊழியத்தினுடைய பொறுப்பாளர். அவன்கிட்ட தான் எல்லாம் ஃபினான்சியல் எல்லாம் அவன்கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்னா அவன்கிட்ட தான் கர்த்தர் சொல்றாரு, இப்போ ஏதாவது வாங்க சொல்லியிருப்பாருன்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்போ வாங்குவது கொடுப்பது எல்லாமே இவனுடைய வேலையாக தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அவன் நான்று கொண்டு செத்தான். இதை குறித்து டிஜிஎஸ் தன்னுடைய புத்தகத்தில் நடபடிகள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. 7 வரங்களில் இந்த ஒரு வேர்டு அவர் எழுதியிருக்கிறாரு. யூதாஸ் காரியத்தோடைய ஆத்மா ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆத்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டே இன்னைக்கு வரையும் இருக்குன்னு அவர் போய் வந்த அந்த தரிசனத்தை எழுதியிருக்கிறார். இளைப்பாறுதலே இல்லையா, ஒரே வேர்டை ஒரே வார்த்தையை இன்னைக்கு வரையும் சொல்றானா. என்ன சொல்றானா? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. வெள்ளிக்காசுக்கு 30 வெள்ளிக்காசுக்கு வித்துவிட்டேனே. இப்போ ஊழியம் செஞ்சவன் தான் அப்போஸ்தலரில் அவனும் ஒருவன். அவன் அந்த ஒத்த வேலையை செய்யாமல் இருந்தானா அவனு பேதுருக்கு ஈக்குவல், அந்திரேயாவுக்கு ஈக்குவல், அவனு தோமாவுக்கு ஈக்குவல். ஆனால் ஒரே ஒரு காரியம், அந்த அகிப்தோப்பேல் அந்த அப்சலோமுக்கு பட்சத்தில் சாராமல் இருந்திருந்தானா அவனும் தாவீதோடு இருந்து மகிமையின் பாத்திரமாய் ஜுவாலித்திருப்பான். போச்சு, ஸ்தானத்தை விட்டு விலகுகிறவன் நிலையற்றவன். அப்போ அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, உங்கள் பாஷை ஆவியானவரோடு தயவுசெய்து பேசுங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கோங்க. இந்த ஆவிக்குள்ளே நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா வேதம் சொல்லுது மேலானவைகளை நாடுங்கள். அதுதான் பவுலடிகள் எழுதுறார். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஸ்தேவான் பாருங்க, சாதாரண ஆள் தாங்க, பரலோகத்தை பார்க்குறேன். இன்னும் சில காரியத்தை அடுத்து என்ன மாறணும், நான் ஒரு சில காரியத்தை டக்குன்னு முடிக்கிறேன், டைம் ஆகி போச்சு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடுத்து என்ன மாறணும்? முதலாவது மனது மாறணும், 2வது நாவு மாறணும், 3வது என்ன மாறணும்? 1 சாமுவேல் 16:7. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 16:7 வாசிக்கலாமா? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரத்தையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான். கைத்தட்டி சொல்லுங்க, கர்த்தரோ. இன்னைக்கு மனுஷர்கள் எல்லாமே முகத்தை தாங்க பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு பார்க்க போனால் முகம்தான் பார்க்குறாங்க. அடுத்து ஒரு வீட்டுக்கு போனால் வசதி வாய்ப்பை பார்க்குறாங்க. மனுஷன் எல்லாமே முகத்தை பார்க்குறேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முகத்தையே பார்க்க மாட்டார். உன் முகம் எப்படி இருந்தாலும் அவர் முதல்ல உன் மனசை பார்ப்பார், உன் உணர்வை பார்ப்பார், உன் இதயத்தை பார்ப்பார். உன் இதயம் எப்படி இருக்குன்னு தான் அவர் பார்ப்பார். அப்போ அபிஷேகத்தில் நிரம்பின ஒரு மனுஷன் எதை பார்க்கணும்? வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அபிஷேகம் பெற்றவர்கள் பார்க்க வேண்டிய முதல் பார்வை. அப்போஸ்தலர் 8:23. இந்த வசனம் இங்கே பிரதிபலிக்குது. அப்போஸ்தலர் 8:23. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதே. இது ரெண்டு எங்க இருக்கு? வெளியில இருக்குதா, உள்ள இருக்குதா? இன்னர்ல இருக்கு. ஒரு மனுஷனுடைய இன்னர், அவனுடைய இண்டிவிஜுவல், அவனுடைய ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை பேதுரு கரெக்டா பார்க்கறான் பாருங்க. அங்க அவரு கர்த்தர் சொன்னார்ல, இருதயத்தை பார்க்கிறேன். இப்ப பேதுருக்கு முன்னாடி சீமோன் நிற்கிறான், மாய வித்தைக்காரன். அவன் என்ன பண்றான் தெரியுமா? பரிசுத்தாவி வேணுங்கிறேன், காசு கொடுக்குறேங்கிறேன், எல்லாமே செஞ்சுட்டு இவங்களை விசுவாசித்து பற்றிக்கிட்டேன், கூட இருக்கிறேன். ஆனா இருதயம் அவன் மாறவே இல்லை. பேதுருவை பிடிச்சுக்கிட்டேன், பேதுருவோட சுத்துறேன், அவன் ஆவியானவரை நம்புறேன், ஊழியத்தை நம்புறேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டு கூட வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இருதயம் மாறாதவனா இருக்கிறேன். தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்க இதயம் தேவனுடைய பார்வையில தெராசில் வைக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் எழுதுறாரு, கர்த்தர் உங்கள் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். மார்க்கில் எழுதுறாரு, இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும். அந்த இருதயத்திலிருந்து வைராக்கியம், விரோதம், கசப்பு, காய்மகாரம், இச்சைகள், இப்படிப்பட்ட கொடிய பாவங்கள் வரும்னு மார்க்கில் ஏசப்பா சொல்றாரு. அருமையானவர்களே, இந்த இருதயத்தை பார்த்தோன்னே அவர் சொல்றாரு, நீ கசப்புல இருக்கிற, அடுத்து பாவ கட்டுல அகப்பட்டு இருக்கிறதை நான் காண்கிறேன். எப்படி பார்த்தாரு? அப்ப இயேசு இருதயத்தை பார்க்குற மாதிரி, பிதா இருதயத்தை பார்க்குற மாதிரி, பேதுரு என்ற ஊழியக்காரனும் ஒரு மனுஷருடைய இன்னரை பார்க்குறான். அப்போ நம்மளும் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் முகத்தை பார்க்க மாட்டோம். முகத்தை பார்க்குறவன் மனுஷன், இருதயத்தை பார்க்கணும். ஒரு ஆத்மா பாதிக்கப்பட்டு வருது. எலிசா சொல்றாரு, சுனேமித்தியால் வர்றா, அவளை தடுக்காத,
அவள் துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறாள், அவள் வேதனையினால் நிரம்பி இருக்கிறாள், அவள் ஆவி தொய்ந்து போய் இருக்குது, அவள் கண்ணீரோடு வந்திருக்கிறாள். கர்த்தர் அதை எனக்கு மறைச்சிட்டார். அவளை தடுக்காத, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அவள் வேதனையின் ஆழத்தில் வந்திருக்கிறாள். எப்படி அது கண்டுபிடிச்சாரு? அந்த ஆவியின் கனி அந்த எலிசாக்குள்ள இருக்குது. அவன் கரெக்டாக அவளுடைய இன்னரை பார்க்குறேன். வேதனையோடு அவள் வந்திருக்கிறாள். அப்போ இங்கே சபையில் நிற்கும் பொழுதே சந்தோஷத்தமாக எத்தனை பேர் வந்திருக்காங்க, துக்கத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, பதட்டத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, கைவிடப்பட்ட நிலையில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கண்கள் நமக்கு வேணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். இதே மாதிரி இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 7:59. தேங்க்யூ லார்ட். 7:59 வாசிக்கலாமா? இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும். இங்கே தாங்க இருக்கிறேன், ஸ்தேவான் பூமியில் நிற்கிறேன். எதை பார்க்குறேன்? வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும். நம்ம போல தானங்க அவனும் மனுஷன். ஆனால் அவன் வானத்தை பார்க்க முடியுது, வலது பக்கத்தை பார்க்க முடியுது, இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுது. எலிசாவை பற்றி வாசித்து பார்த்தா அங்கே சீரியா ராஜா பேசுகிறத இவன் கேட்க முடியுது. ஆனால் இன்னைக்கு நம்ம அப்போ நம்முடைய ஆவிக்குரிய லைஃப்பில் எவ்வளவு பின்தங்கி ஒரு நிலைமையில் இருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம சீர்படுத்துங்க, தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. நிர்விசார வேண்டாம். தூக்கம் கந்தையை பிறப்பிக்கும். வேதம் சொல்லுது, எப்பத்தான் ஒரு தூக்கத்தை விட்டு எந்திரிப்ப? கைமுடைக்கி தூங்கி கொண்டிருந்தா தரித்திரம் வழிப்போக்கனை போல உனக்கு வருமே. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு தம்பி தங்கச்சி. ஐத்திக்கு பவுல் நடிச்சாம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நடிச்சாமத்தில் பிரசங்கம் நடக்குதுங்க. பகலில் பிரசங்கம் பண்ணால் நமக்கு நடிச்சாம மாதிரி தூக்கம் வருது. ஆனால் அவன் நடிச்சாம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஐத்திக்கு தூங்கி விழுந்துட்டான். 3வது மெத்தையிலிருந்து விழுந்தான். அங்கேயும் ஒரு தூக்கத்தின் ஆவி. நமக்கு தூக்கம் வேணாம், தூக்கம் தேவைதான். லிமிட்டேடு தூங்குங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவரோடு நடங்க. இரவு நேரத்தில் வேதத்தை எடுத்து வச்சு வேதத்தை படிங்க. நீங்கள் வேதத்தை படிக்காதவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள். இந்த வேதம் தான் வெளிச்சம். இந்த வேதம் காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இந்த வேதத்தை நான் எப்படி மறவேன்னு தாவீது சொல்றார். வேதம் சொல்லுது, இந்த வசனத்தை ஜனங்கள் காத்து நடவாதபடினா என் கண்களில் கண்ணீர் தாரைகள் ஓடுகிறதுன்னார். இன்னைக்கு ஜனங்களுக்கு கர்த்தருடைய வசனம் தெரியாதனால தாங்க இன்னைக்கு பேசாததையும் நடக்காததையும் தொடாததையும் சத்தமிடாததையும் ஜனங்கள் தூக்கிக்கிட்டு அலையிறாங்க. சொல்ல வேண்டியவங்க சொல்லலைங்க. வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் நீ நினைப்பான் ஏன்? நீ இந்த வேதத்தை மறந்தால் நான் உன்னையும் உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். பார்த்தீங்களா, இந்த வேதம் எவ்வளவு வெளிச்சம். இந்த வேதம் இந்த உலகத்திலே நமக்கு தேவன் கொடுத்த விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய சொத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை பத்திரத்தை விட இது பெருசுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட்டை விட இது பெருசுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கோடி பணத்தை விட இது பெருசுங்க. உன் மகனை விட இது பெருசு, மகளை விட இது பெருசு, புருஷனை விட இது பெருசு, பிள்ளைகளை விட இது பெருசு. இதை நீ மறந்தேன்னா உன் குடும்பத்தையே கர்த்தர் மறந்துடுவேன். அதனால தான் இந்த வேதம் காலுக்கு தீபம், பாதைக்கு இது வெளிச்சம். இந்த வேதத்தை நம்ம உயிராய் நேசிக்கணுங்க. சங்கீதத்தில் சொல்றாரு, இந்த கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, என்ன செஞ்சாலும் விளங்கவே மாட்டேதுங்க. நீ ஒன்று சொல்லித்தர்றே, வசனத்தை படிங்க, எல்லாமே விளங்கிடும். கைத்தட்டி கர்த்தருங்க, இதை கரெக்டாக கை கொள்ளுங்க, இதை பிடிச்சுக்குங்க. யோசுவா கிட்ட ஊழியத்தை கொடுக்குறப்ப கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை, யோசுவா கிட்ட ஊழியம் வருது, மோசே ஊழியம் யோசுவா கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப சொன்ன ஆழமான சத்தியம், இந்த நியாய பிரமாண புஸ்தகம் சொல்லுங்க, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா, இதன்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருந்தால் நீ புத்திமானாய் விளங்குவ, நீ போகும் இடமெல்லாம் நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தயவு செய்து வேதம் அது உனக்கு ஜீவன். இந்த வேதத்தை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உன்னை கனம் பண்ணிடுவார். இந்த வேதத்தை தூக்குங்க, கர்த்தர் உங்களை தூக்கிடுவார். இந்த வேதத்தை 2 வார்த்தை சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமைக்காய் 36 வருஷமாய் நான் இந்த வேதத்தை சுமக்கிறேன், வேதத்தை பிரசங்கம் பண்றேன். எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வந்த பொழுதும் நான் இந்த வேதத்தை விட்டு கொடுக்கவும் இல்லை, இந்த வேதத்தை நான் மடங்கடிக்கவும் கிடையாது. இந்த வேதத்தை தான் என்னுடைய வாழ்க்கையை வச்சு எப்படியாவது இந்த வேதத்துக்கு சாட்சியாய்
ஓட ஓடத்தாங்க கர்த்தரை நடத்திக்கிட்டே வர்றார். கைத்தட்டி கர்த்தர். நீங்களும் தயவு செய்து வேதத்தை எடுங்க, ஜனங்களுக்கு சொல்லுங்க, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் இன்னைக்கு பிரசங்கிக்கிறேன்னா, நான் 1990 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு வேதனை எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஏற்றுக்கொள்றப்ப ஆதியாகமும் தெரியாது, லேவியராகமும் தெரியாது, எத்தனை புஸ்தகம்னு தெரியாது, ஜெபிக்க தெரியாது. முதல்ல எனக்கு ஜெபிக்க சொல்லும் பொழுது ஒண்ணுமே தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருட்டுக்குள்ள நின்னேன். ஒன்று எனக்கு எங்கிட்ட காத்துல கேட்ட ஒரு வசனம் இருந்துச்சு, உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடு. இந்த ஒரு வசனம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஆப்பிரிக்காங்கிறத அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். சுத்தமா இருட்டா இருந்துச்சு, ஒண்ணுமே தெரியல, கண்ணை திறக்கவே பயமா கிடக்கு. வசனத்தை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி ஒரு சர்ச்சு, பெரிய ஒரு இடம், என்னை நம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்கன்ட்டாங்க. எனக்கு தெரியலையே, என் உயிர் போற மாதிரி வருத்தப்பட்டேன். வேதத்தை எடுத்து எல்லாரும் எடுக்கிறாங்க, எனக்கு எடுக்க தெரியல. ஆதியாகமம் தெரியலங்க. அப்படிதாங்க என்னுடைய ஆரம்ப நிலை. ஆதியாகமத்தை எடுக்க தெரியாத உலகத்திலே சர்வ முட்டாள் நான் தான். ஆதியாகம்னு பக்கத்தில் காலை எட்டி பார்த்தேன், சிரிச்சேன். ஆதியாகமும் தெரியாதாண்ணே, தெரியாம தரடா உட்காந்துருக்கிறேன். தெரிஞ்சா நான் ஏன்ப்பா அப்படி தடுமாறுறேன், தெரியலையே, என்னை வளர்த்தவங்க இப்படி வளர்த்துட்டாங்களே. இன்னைக்கு ஆதியாகமம் தெரியாம எத்தனையோ பேர் உள்ள இருக்காங்க. நீ தாங்க பொறுப்பு. நான் அதனால தான் ஓடுறேங்க, அதனால தாங்க இப்படி இந்த பிரயாசம். ஒரு நாள் 40 நாள் நான் வீட்டில் கிடையாது, 40 நாள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் 40 நாள் தூங்கி இருக்கிறீங்க, நான் 40 நாள் எத்தனையோ நைட்டு நான் தூங்கலை, எத்தனையோ வீடுகளில் நான் போகணும்னு பயந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, உங்களுக்கு நான் தான் வழிகாட்டி. நான் இந்த பூமியில் ஒரு நற்கந்தகமாக பிரகாசிக்கும். ஆனால் நீங்கள் நல்லா தூங்குறீங்க, ஆனால் ஒரு நாள் தூங்க முடியாத நிலைமை வருங்க. பவுல் சொல்கிறாரு, வியாகுலத்திலும் வருத்தத்திலும் துக்கத்திலும் கண்விழிப்பிலும் உபவாசத்திலும் அநேக அடிகளிலும் காவல்களிலும் நெருக்கங்களிலும் கல்லரால் வந்த சகோதரர்களும் யூத ஜனங்களால் வந்த ஒன்று குறைய 5 முறை அடிக்கப்பட்டேன். இப்படி பட்டியலை எழுதுறாரு பாருங்க. அவ்வளவு பட்டியலை எழுதிட்டு கடைசியில் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ நாசமோசமோ பட்டயமோ துறைதனங்களோ அதிகாரங்களோ நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ எதுவும், கைத்தட்டுங்க, என் தேவனுடைய அன்பில் இருந்து என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயம். பொண்ணுக்கு மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணிட்டா சொன்னா, நிச்சயம் பண்ணிட்டோமியா, மோதிரம் போட்டுட்டோமியாங்கிறோம்ல. இப்ப நீ இயேசுவுக்கு மோதிரம் போட்டியா? அவர் உனக்கு போட்டுட்டாரா? எங்களுடைய அக்ரிமெண்ட் பண்ணுங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தை உண்மையாக கரை இல்லாமல் பிழை இல்லாமல் மாசு மறுவில்லாமல் குற்றம் இல்லாமல் எந்த உலக ஆசை இல்லாமல் உலக சிநேகம் இல்லாமல் எந்த பண ஆசை பொருள் ஆசை பெண் ஆசை இதெல்லாம் இல்லாமல் நான் ஊழியம் செய்கிறேன், என்னை நம்பி ஊழியத்தை தாங்கன்னு கேளுங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு கேளுங்க, கேட்டால் தருவாருங்க. 80 வயசுல மோசையை கூப்பிட்டாருங்க. இங்கே 80 வயசுக்காரர் யார்? அற்புத ஐயா தான் இருக்கிறதுலே அதிக வயசு, மரிய புஷ்பமா தான். அவங்க வயசை விட எல்லாம் ஜூனியர் தான். ஆனால் அவர்களை கூட இன்னும் 80 வயசு ஆகாதவர்களை மோசையை 80ல கூப்பிட்டு 120ல பிரகாசிச்சார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். 120 வயசு வரை அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். பார்வோனவே நடுங்க பண்ணினா, செங்கடலை நடுங்க பண்ணினா, அவனை கொண்டு கர்த்தர் அதிர்வலைகளை கொண்டு வந்தார். 10 வாத பார்வோன்னு சொல்றேன், தயவு செய்து போய் தொலைங்கடா, என்ன வேணாலும் வாங்கிக்க, வெள்ளி வேணுமா வைரம் வேணுமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கடா, முதல்ல உங்களால என் நாடு அழிஞ்சு நாசமா போச்சுன்னு சொல்லி விட்டுவித்தான். அந்த அளவுக்கு பார்வோன் ராஜ்யத்தையே எகிப்து தேசத்தையே கர்த்தர் மோசையை கொண்டு கடுகலங்க பண்ணினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உன்னை கொண்டு செய்வார். உலகத்தை அசைக்கிறவன் நீ தான், தேசத்தை அசைக்கிறவங்க நீங்க தான். சொல்லுங்க, உங்களை சாதாரணமா பார்க்காதீங்க. சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு செய்வாரு. நான் தான் எலியா, நான் தான் எலிசா, நான் தான் சகரியா, நான் தான் இந்த தேசத்துல செர்பாபேல். என் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களை ஆச்சரியமாய் பார்க்கிறது. இங்க வேதம் சொல்லுது பாருங்க, பேதுரு எவ்வளவு அழகா பார்க்கறான் பாருங்க. கசப்புல இருக்கிறியே, ஒரு வேளை இன்னைக்கு நம்ம கண்ணு திறந்து பக்கத்துல இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கசப்புல இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? திருவிருந்து எடுக்க கசப்போடு எடுக்கலாமா? வைராக்கியத்தோடு எடுக்கலாமா? விரதத்தோடு எடுக்கலாமா? மன்னிக்காத தன்மையோடு எடுக்கலாமா? காணிக்க செலுத்த வந்துட்டு காணிக்க போறதுக்கு முன்னாடி உன் சகோதரனோடு உனக்கு கசப்பு இருந்தால் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போய் அவனோடு நல்மனம் பொருந்திட்டு அப்புறம் வந்து காணிக்கையை செலுத்துங்கிறார். பார்த்தீங்களா? காணிக்க போடுறதுக்கு கூட நல்மனம் பொருந்தணும்னா கர்த்தரை துதிப்பதற்கு பரலோகத்துக்கு போவதற்கு எவ்வளோ நல்மனம் நமக்கு தேவையார். யாருமே இந்த பூமியில் பகையாளி கிடையாது. சொல்லுங்க பாப்பா, யாரையுமே நம்ம பகைக்க கூடாது. எல்லாரும் நமக்கு நேசக்காரர்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு 7 முறை 70 முறை 7 × 70 490 தடவை பாவம் செஞ்சாலும் என்ன செய்யணும் தெரியுமா?
மன்னிப்பு கேட்டால் கிறிஸ்தவனா மன்னிக்கிறவன். கை தட்டுங்க பார்க்கலாம். நமக்கு சலிச்சு போயிடணும். மன்னிக்கிறதுல நம்ம பேர் பெற்றவங்களா இருக்கணும். சரித்தான் போடா போ 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 என்ன தள்ளிட்டு போகிறேன், பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தா சரித்தான். எல்லாத்தையும் மன்னிக்கணும். நல்லா பேசுங்க. இன்னைக்கு ஐக்கிய ஆராதனை எது தெரியுமா? நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க ஒருத்தரோட ஒருத்தர் சிரிச்சாலே எனக்கு போதும், பெரிய வெற்றி தான். போதி கிடையாது, எல்லாரையும் நேசிக்கணும். கை தட்டுங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஹை சொல்லுங்க, எல்லாட்டும் ஒரு நிமிஷம் பேசுங்க. யாருமே இங்கே நமக்கு எல்லாம் ஒரு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள், ஒரே இடத்துக்கு போகிறவங்க. பரலோகத்துக்கு போனோன்னே வெந்த கோசக்காரன் தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுவாரா? சிஎஸ்சிக்காரன் தான் இருக்கணும்னு சொல்லுவாரா? ஆர்சிக்காரங்க தான் இருக்கணும்னு சொல்லுவாங்களா? எல்லா பேரும் ஒரு சிங்காசனத்தில் முன்னாடி போய் நிற்கணும். அங்கே இயேசு மட்டும்தான் இருப்பார். அவர்கிட்ட நம்ம போய் நிற்கிறப்ப அங்கே உலகத்தில் 7 கண்டம், அமெரிக்காவில் இருக்கவங்க வருவாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க வருவாங்க, ஐரோப்பா வருவாங்க, இங்கிலாந்து ஆஸ்திரேலியாக்காரங்க வருவாங்க, எல்லா லட்சத்தீவுகளும் வரும், பூரா குட்டி குட்டி நாடுகள், எங்கேருந்து வரேன்னு அரபு நாட்டுக்காரன் வருவேன். எல்லாம் பார்த்தா அகதிகள் எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிர்வாணிகளாக இருக்கக்கூடிய அந்த ஆதிவாசிகள்லாம் வருவாங்க. எல்லாம் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அங்கே போய் எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் சொல்ல முடியுமா? கற்பனை பண்ணிப்பார். எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ எனக்கு ஐயோ எனக்கு ஒரு ஜெயராஜ் உள்ள வந்துட்டார், நான் பரலோகம் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு அவர் சொல்கிறேன், அதுக்காக எனக்கு அவருக்கு விரோதம் நினச்சிக்காதீங்க. நான் அவர் உண்மையாக நேசிக்கிறேன். உதாரணத்துக்கு யாரை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவரை தான் சொல்கிறேன். அப்போ எல்லாரும் அங்கே தான் வருவாங்க. அங்கே போயிட்டு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க கிடையாது. அங்கே நம்ம போய் சேர்ந்தாலே போதுங்க. கைத்தட்டுங்க. அங்கே போகிறது அவ்வளோ பெரிய உலகத்தில், அதுக்கு தான் இந்த பாடு. அதனால் தயவுசெய்து எல்லாட்டையும் இன்றைக்கி நல்லா பேசணும், நல்லா சாப்பிடுங்க, நல்லா பேசுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லுங்க, ஒருத்தருடைய நம்பரை ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ரிக்வெஸ்ட் ப்ரேயர் கொடுங்க. எல்லாரோடையும் சந்தோஷமா இருங்க. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தான் நம்ம இருக்க போகிறோம். திடீர்னு ஆண்டவருடைய வருகை இருக்கும், காணாமல் போயிடுவோம். அல்லது மனுஷனுடைய ஓட்டம் முடியும், காணாமல் போயிடுவோம். அப்போ நம்ம எண்ணத்தை கொண்டு போக போகிறோம். கர்த்தர் அழகா சொல்கிறாரு, வைராக்கியம், விரோதம், காயம் இதெல்லாம் மாறுங்க, மறுரூபம் அடைங்க, அதெல்லாம் கலைஞ்சிருங்க, புது மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்போ முதல்ல மனதை மாத்துறாரு. சகலத்தையும் புதிதாய் மாத்துறவர் மனதை மாத்துறாரு. 2வது எதை மாத்துறாரு? உங்களுடைய பாஷைகளை மாத்துறாரு. 3வது உங்க இதயத்தை கர்த்தர் மாற்ற. இன்னைக்கு புது இருதயத்தை உனக்கு தரப்போறாரு. இந்த பழைய கசப்பு இருதயம் வேணாம், விரோத இருதயம் வேணாம், காய்மகார இருதயம் வேணாம். இன்னைக்கு நீ புது ஹார்ட் உள்ள மனுஷனா, புத்தம் புதிய நியூ பிராண்ட் உள்ள இருதயம் உள்ள மனுஷனா நீ இந்த இடத்த விட்டு புறப்படணும். 3 காரியம் சொல்லியிருக்கேன், சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல மனது மாறணும், நினைவு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மாறணும். அடுத்து உங்களுடைய நாவு மாறணும். இனி தங்கத்திலே தான் பேசணும். ஒரு வார்த்தை வந்தாலும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. அது வளரும், அது இன்க்ரீஸ் ஆகும், அது பற்பல பாஷைகளாய் மாறும். அதுக்குள்ளேருந்து வியாக்கியானங்கள் வரும், அதுக்குள்ளேருந்து வெளிப்பாடுகள் வரும், அதுக்குள்ளேருந்து பற்பல பாஷைகள் புறப்படும். அது அற்புதங்களை நடப்பிக்கிற பாஷையாய் மாறும். அடுத்து 3வது உங்கள் இதயம் மாறணும். உங்கள் இதயம் எப்படி இருக்குது தெரியுமா? பலவீனப்பட்டு, என்னையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், நான் இப்படியே தான் இருப்பேன். நான் 3 நிகழ்வுகளை சுருக்கமாக சொல்லி முடிச்சார். ரெடி ஆயிடுச்சு திருவிருந்து. பெதஸ்தா குளத்தண்டைக்கு போகிறாரு இயேசு. அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறேன். சுகம் பெற வேண்டும் என்று இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, மறுரூபமாக என்று விரும்புகிறாயா? புது இருதயத்தை பெற விரும்புகிறாயா? புது நாவு உள்ள மனுஷனாய் மாற விரும்புகிறாயா? நம்ம சொல்றத, என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருத்தையும் போயிடுறேன், அல்லது வேறொருத்தையும் எந்திரிச்சு போயிடுறேன், நான் பார்க்குற பேல எல்லா பேரும் சுகமாகறேன், என்னால் மட்டும் என்ன செய்ய முடியல. அவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அவங்க ஆவியில் நிரம்புறாங்க, அவங்க அங்கே போய் விழுகிறாங்க, இவங்க இங்கே 2 வானத்துக்கு போகிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்படிலாம் உங்கள் மனசை மாற்றுங்க. இன்றைக்கி அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஒரே வரியாக சொன்னார், நீ குளத்துலையே விழுக வேணாம்டா சாமி, பைக்கிட்ட தூக்கிட்டு கிளம்பு, முதல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். அவன் வாழ்க்கையை புதிதாய் மாற்றிட்டார். நீ குளங்கிற பேச்சே உன் வாழ்க்கையில் வேண்டாம். நீ குளத்தை பற்றியே பேசாத. உன்னை கொண்டு விடுறதுக்கு எவனுமே இல்லாட்டியும் பரவாயில்லை. நீ குளத்துக்கு போனால் தானே யாராவது உனக்கு வேணும். நீ குளமே பார்க்க வேண்டாம், கிளம்பு, மூட்டையை கட்டு, பைக்கிட்ட மட்டும் எடுத்துக்கிட்டு நீ கிளம்புடானார். என் வாழ்க்கையை புதிதாய் மாற்றினார். கைத்தட்டு பார்க்கலாம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நீ எந்த நிலைமையில படுத்து கிடந்து வந்திருந்தாலும் சரி, ஜப குறைவு, வேத வாசிப்பு குறைவு, ஆத்மபார குறைவு, தரிசன குறைவு, ஆதி அன்பு குறைவு, இன்னும் பொருளாதார குறைவு, இன்னும் உடல் ரீதியாக குறைவு, மன ரீதியாக என்ன ரிவர்சல் நீ இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் லிஃப்டப் பண்ண போறாரு. உன்னை பைக்கிட்ட எடுத்துட்டு கர்த்தர் நடைன்னு சொல்ல போறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு குளம் வேண்டியதில்லை, இன்னும் யாருமே உனக்கு வேண்டாம். ஏசப்பாவே வந்துட்டார். அவர் சொல்றாரு, எந்திரிப்பா, நீ குளத்தையே நினைக்காத, அது எவனாச்சும் ஒருத்தன் விழுகிறதேன், அவனுக்கு அதிலே கிடக்கட்டும், நீ எந்திரிச்சு, நானே உன்னை தேடி வந்துட்டேன், நீ கிளம்பிடு, உனக்கு புது வாழ்க்கையை நான் தர்றேன்னு கர்த்தர் அவன் வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்கினார். இனி அவனுக்கு குளம் தேவையில்லை,
தூக்கிட்டு போய் விட ஆள் தேவையில்லை, அவனுக்கு இன்னும் படுக்க தேவையில்லை, அவனுக்கு அந்த பெதஸ்தாவும் தேவையில்லை. கர்த்தர் அவனுக்கு புது மார்க்கத்தை காட்டி வெளியே கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு பாவியான ஸ்திரியை பிடிச்சிட்டு வர்றாங்க எல்லாரும். அவங்க பழைய ஏற்பாட்டு காலையில் என்ன தெரியுமா, பாவம் செஞ்சா கல்லெறிஞ்சு கொல்லணும். அதை கொண்டுட்டு வர்றவன் பூரா ரொம்ப ரொம்ப நல்லவன். எப்பயுமே நம்மளை குற்றப்படுத்துறவங்க எல்லாருமே நல்லவங்க. பார்த்துருக்கிறீங்களா? அது பிரியா சரியில்லை, அடுத்து என்ன யாரை சொல்றது, ஆரோக்கியமா சரியில்லை, ரீதா சரியில்லை, எல்லாத்தையும் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்றது எல்லாமே எப்படிப்பட்ட ஆளாக தான் இருக்கான்? சரியில்லாத ஆளாக தானே இருக்கான். இயேசுக்கிட்ட வந்து கையும் மெய்யுமா பிடிச்சோங்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம். இயேசு என்ன பண்ணாரு? தண்டிச்சாரா? தரையில் எழுதினாரு. என்ன எழுதியிருப்பாரு? அவர் கல்வி அறிவு இல்லாதவர்னு வேதம் சொல்லுது. அவர் பாடசாலைக்கு போகலன்னு வேதம் சொல்லு. ஆனால் எழுதினார். மோசேக்கு எழுதி கொடுத்தவர் இவர் தானே. வானம் உண்டாக்கப்படுகையில் நான் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாருல, எழுதினாராம். எட்டி பார்த்தவங்களாம் காணா போயிட்டேன். என்ன எழுதியிருப்பாரு? ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் லைஃப்பையும் அவர் அங்கே எழுதியிருப்பார். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பாவத்தையும் காண்பிக்கிறார். திரும்பினாரு, யாருமே உன் மேலே கல்லெறியலையா? அங்கே இருக்கிறவனை கேட்குறாரு, சரிப்பா உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேலே முதல்ல கல்லெறிப்பா. குற்றவாளின்னு கூட்டி வந்துட்டேல, சரி நீ பாவம் இல்லைன்னா கல் எரிப்பானார். எல்லாரும் கல்லை கீழே போட்டு ஓடிட்டான். ஏசு அவளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாத தீர்க்கல, நீ போ, கைத்தட்டுங்க, இனி பாவம் சகலத்தையும் அவளுக்கு புதிதாய் மாற்றினார். நியாயம் தீர்க்கவே இல்லை. அவளை பாவின்னு ஒரு வார்த்தை கூட இயேசு சொல்லலை. அவள் பாவம் மன்னிப்பும் கேட்கவே இல்லை. அவள் எங்கேயாவது பாவத்துக்காக வருத்தப்பட்டாளா, அழுதாளா? இயேசு எவ்வளோ ஜென்டிலாக நடத்துகிறாரு பாருங்களேன். நீ இனி பாவம் செய்யாதப்பா, நீ போ அப்படின்னு சொல்லி அழகாக நடத்தினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பழைய பாவம் உனக்கு வேண்டாம், பழைய கோபம் உனக்கு வேண்டாம், பழைய விரோதம் உனக்கு வேண்டாம், பழைய கசப்பு உனக்கு வேண்டாம், பழைய பலவீனம் உனக்கு வேண்டாம், பழைய சிந்தை உனக்கு வேண்டாம். சில சிந்தையிலே வீணர் ஆனார்கள், சில சிந்தையிலேயே எகிப்திற்கு போனார்கள். வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே நம்ம பேச்சிலேயே போயிடுவோம். எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டை தொட்டுட்டு திருப்பி பாயிண்ட் அங்கே பழைய பாயிண்ட்டுக்கு போயிடுவோம், எகிப்துக்கு போயிடுவோம். அங்கே கும்பிட்டிக்காய் தின்னும், அந்த கீரை தின்னும், இந்த கீரை தின்னும், இங்கே கல்லறையும் காணா, ஒன்றையும் காணா. ஆனால் காணான்னு கூட்டி போகிறாரே, பாலும் தேனும் ஓட. எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா பால் ஓடுற தேசம்? அந்த ஒரே தேசம் தான் கானான் தேசம். கை தட்டுங்க. வேறு எந்த நாட்டிலையுமே பால் ஓடலைங்க. தேனு ஓடுற தேசமா, கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், பெரிய பெரிய ஒலிவ தோப்புகள். அப்படிப்பட்ட ஒரு வளமான தேசத்தை, என்னாலும் அவர் இருதயம் இருக்கிற ஒரு தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வைத்திருந்தார். இங்கே பாருங்களேன், இயேசு அவளை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆக்கினையெல்லாம் படுத்தலை, இனி பாவம் செய்யாத போ. அவள் வாழ்க்கையை புதிதாய் மாற்றினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். 2 குருடர்கள் வழி அருகே உட்காந்துருக்காங்க. இயேசுவை பார்த்து கதறாங்க, இயேசுவேன்னு. கூட இருக்கிற சீசர்கள் தட்டுக்கிறாங்க, ஏய் கூப்பிடாத, நான் தான் கூப்பிடுவேன். பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் அங்கே போகாத, நீ உருண்டு காலம் போடு, வஸ்திரம் தறி, நடந்து போ, மொட்டையடி, என்ன வேணாலும் பண்ணி, குடிக்கிறியா, அங்கே மட்டும் போகாது. அங்கே போனால் அவங்க ஜெபம்பேன், அல்லையிலையாம்பேன், கத்துவேன். எதுக்கு செய்கிறேன்? அது எவ்வளோ அந்த மனதை பிசாசு எந்த அளவுக்கு குருட்டு பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. அதை புரிந்து கொள்ள விடாதபடி, அதை உணர்ந்து கொள்ள விடாதபடி பிசாசானவன் மனதை கட்டி வச்சிருக்கேன். அதை அவங்க அறிஞ்சுக்கிட்ட பரலவத்துக்கு போயிடுவாங்களே. ஆனால் எல்லா ஊருக்கும் ராத்திரிலையும் பகல்லையும் போய் கெடா வெட்டி குட்டிச்சு வெறிச்சு வேசித்தனம் பண்ணி எல்லாம் பண்ணுறான். அதெல்லாம் சமுதாயம் அங்கீகரிக்கிறது, அவனுக்கு பாராட்டு தெரிவிக்குது, அவனை ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் ஜெபிக்க போகிறவனை தடுக்குது. ஏன்னா அப்போ பாருங்க, இருளின் ஆதிக்கம் பலமாக கிரீசு. ஆனால் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும். இப்போ 2 குருடர்கள் கத்துறாங்க, இருக்கிறவெல்லாம் தடுக்கிறேன். அதில் முக்கியமான ஆளுக சீசர். கத்தாத, சத்தம் போடாத, இயேசு எனக்கு தான் சொந்தக்காரங்கிறேன். இயேசு நின்று அவங்கள கூப்பிட்டு, என்னப்பா உங்களுக்கு செய்யணும்? அவங்க கேட்குறாங்க, கண்களை குருட பார்வையடைய பண்ணணும். அடுத்த வார்த்தை சொல்லுது, இயேசு அவர்களை தொட்டார், உடனே பார்வையடைஞ்சாங்க. கைத்தட்டிக்க, உடனே சடன் இம்மீடியட்லி, உடனே சுகம், ஹீலிங் ஆயிடுச்சு. உடனே அவர்கள் பார்வை அடைந்தார்கள். பெதஸ்தா குளத்துக்காரன் உடனே நடந்தான். பாவியான ஸ்திரீ உடனே மறுரூபமாயிட்டா, வாழ்க்கை மாறிடுச்சு. குருடர்கள் உடனே புதிதாக்கப்பட்டுட்டாங்க. இப்போ அவன் குருடையும் கிடையாது. இப்போ அவனை யாராவது குருடைன்னு கூப்பிட முடியுமா? இன்னும் யாராவது அவன் பிச்சைக்காரன்னு கூப்பிட முடியுமா? நல்ல கவனிங்க, சூம்பின உறுப்புள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒன்று லிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க, இல்லாட்டி பிச்சை எடுக்கிற வேலை பார்க்குறாங்க,
இல்லாட்டி எங்கேயாவது பார்த்தா உட்காந்துருக்காங்க. அவங்க உடம்பு சூம்பின உறுப்புகள், ஒரு கை இல்லை, ஒரு கால் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை வச்சிருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு 2 கையை கொடுத்துருக்காரு, 2 காலை கொடுத்துருக்காரு இல்லையா? எத்தனை எம்ஆர் இந்த உலகத்தில் இருக்காங்க தெரியுமா? மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க, உணர்வளவில் பாதிக்கப்பட்டவங்க, 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, லிவர் போனவங்க, ஹார்ட் அட்டாக்கில் பாதிக்கப்பட்டு ஸ்ட்ரோக்கில் மாட்டினவங்க, எத்தனை பேர் ரத்த அடைப்பில் இருக்கிறவங்க. ஆனால் நமக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லவா? இந்த தேவனுக்கு நம்ம எத்தனை நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் மனது புதிதாய் மாறட்டும், உன் சிந்தைகள் புதிதாய் மாறட்டும், உன் நினைவுகள் புதிதாய் மாறட்டும், உன் எண்ணங்கள் புதிதாய் மாறட்டும், உன் வாழ்க்கை புதிதாய் மாறட்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாரும் எளிமையாக நிற்கலாமா? திருவிருந்துக்கு எல்லாரும் ஆயத்தமாகலாம். அரிபாலா ராபா ஷபாலா ராபா.